நமஸ்காரம். சங்கர ஜெயந்தி மகோத்சவத்தை உத்தேசித்து இன்னைக்கு ஹரிகதா பிரவச்சனம் இங்கே பாடசாலை நடக்க போகிறது. பிரம்மஸ்ரீ துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்களுடைய சிஷ்யர்களான ஸ்ரீ ஆயுஷ்மான் ஸ்ரீவர்தன், ஆயுஷ்மான் சர்வேஷ், ஆயுஷ்மான் ரிஷி, இந்த மூணு குழந்தைகளும் ஹரிகதா அப்படிங்கக்கூடிய டாப்பிக்கில் இன்னைக்கு பகவானுடைய வைசிஷ்யத்தை பற்றி நம்மக்கிட்ட அவளுடைய பகவானுடைய வைசிஷ்யத்தை பற்றி நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க போகிறா. எல்லாரும் இருந்து பொறுமையோட ஸ்ரத்தா பக்தியோட கேட்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஹர நம பார்வதி பதஜே. அவளுக்கு இப்போ ஒரு கௌரவம் நடக்கப்படும். श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. ஸ்ரீகுருப்யோ நமஹ. ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரகத்தினால இந்த சுப தினத்தில் திருவருளும் குருவருளும் அப்படிங்கிற தலைப்பில் பேசுறதுக்கான ஒரு பரமபாகியம் பேர்பட்ட இந்த ஒரு பரமபாகியத்தை எங்களுக்கு அளித்த எங்களுடைய குரு ஸ்ரீ ஊவே துஷ்யந்த் ஸ்ரீதர் சுவாமிக்கு எங்களுடைய அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவிச்சுண்டு இப்போது இந்த டாபிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறோம். என்னென்னா திருவருளும் குருவருளும். அதாவது திரு அப்படின்னா என்ன? ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீதேவச்ச நாமதே பகவதின்னு ஸ்ரீஹிங்கிற அந்த நாமம் தாயாருக்கு ஒரு விசேஷமான திருப்பெயர். அந்த தாயாருடைய அனுகிரகமும் குருவருள் குருமார்களுடைய அனுகிரகம். இப்போது நம்ம இதை தனியாக டாப்பிக்காக இப்போ குருவருள்னு பிரிச்சுட்டோன்னா அதை பற்றியே மணிக்கணக்காக பேசலாம். அதே மாதிரி திருவருளை பிரிச்சுட்டோன்னா பெரிய பிராட்டியாரோட வைபவம்னா அதையும் தனியாக ஒரு மணிக்கணக்காக பேசலாம். அது எதுக்கு குரூப் பண்ணி திருவருளும் குருவருளும் அப்படின்னு பேசுகிறோன்னா, இந்த திருவினுடைய அருளை பெற்றவர்கள் இந்த குருமார்கள் ஒன்று. ரெண்டாவது, நமக்கு அந்த தாயாருடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்காக தன்னை ஒரு வியாஜமாக வச்சுட்டு தாயார்கிட்ட பிரார்த்தனை பண்ணி தாயாருடைய அனுகிரகத்தை அந்த குருமார்கள் நமக்கு வாங்கி கொடுத்துருக்கா. இதனால் அதன் வழியில் முதல்ல பார்க்க போகிற ஆச்சாரியன் யார் அப்படின்னா, சாக்ஷாத் அந்த பரமேஸ்வரனே அகமேவ அவதீர்ண அப்படின்னு தானே இந்த லோகத்தில் அவதாரம் பண்ணி 108 சந்நியாச பீடங்களை அலங்காரம் பண்ணி இந்த லோகத்துக்கு அத்வைத்தம் அப்படிங்கிற சித்தாந்தத்து மூலியமாக எல்லோருக்கும் ஞானோபதேசம் பண்ணி
அனுகிரகம் பண்ணியிருக்கக்கூடிய ஜகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள். அப்பேற்பட்டவருடைய அனுகிரகம் தாயாருடைய அனுகிரகத்தோட எப்படி திருவருளும் குருவருளும்னு கிடச்சிதுன்னா நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு கட்டாலும் தெரியும் இந்த சம்பவம். அதில் ஆச்சாரியாளுடைய அந்த அவதாரத்தை ரொம்ப அழகா ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா தன்னுடைய வைஷ்ணவ சம்மிதியில் எடுக்கிறா. பூர்ணா நதி தடே ரம்யே புண்ணிய கேரள மண்டலே கிராமோஸ்திர் காலடிர் நாம சஜ்ஜனைரை சேவிதः கஸ்மின் சிவகுருர்நாம பிராமணா பிரம்ம வித்தமः சதாச்சாரணே சம்யுக்தः சிவபக்திரதோ பவத் ஆர்யாம்பா தஸ்ய பத்னி ச பதிசேவா பராயணா அனசூயா சமாதேவி சர்வசத்குணபூஷணா கம்பத்யோரணயோர்ஹந்த புத்திரபாக்யம் ந வித்யதே ததஸ்து தம்பதி சம்பும் பிரார்த்தயாமாச துஸ்ததா. அதாவது பூர்ணாங்கிற நதி தடத்துக்கு பக்கத்தில் கேரள மண்டலத்தில் காலடிங்கிற க்ஷேத்திரத்தில் சிவகுரு ஆரியாம்பாங்கிற திவ்ய தம்பதியருக்கு அவதாரம் பண்ணினவர் நம்ம சங்கர பகவத்பாதாள். அவருடைய அவதாரமே ஏன் அவ்வளோ சிரேஷ்டம்னா, அவருடைய தந்தையாரான சிவகுரு அர்ச்சனை பண்ணும் பொழுது, ஸ்ரீருத்ரத்தில் அர்ச்சனை பண்ணும் பொழுது நமசங்கராயச்சங்கிற நாமம் சொல்லும் பொழுது இவருடைய அவதார செய்தி அவருடைய காதுக்கு எட்டித்து. அதனால அவருக்கு குழந்தைக்கு சங்கரன்னு பேர் வைத்து வளர்த்து வர, சங்கரருடைய திருத்தந்தையாரான சிவகுரு அவர் சின்ன வயசில் இருக்கும் பொழுதே சிவகதி அடைந்தார். தாயாருடைய அரவணைப்பில் வளர்ந்தவர். 5 வயசில் பூணல் போட்டுட்டா. அவருக்கு என்ன உச்சரிப்பு என்ன, 5 வயசில், அதாவது அவருக்கு 1 வயசுலேயே ஸ்பஷ்டமான உச்சரிப்பு வந்து 10 வயசுக்குள்ள சகல சாஸ்திரத்தையும் முடிச்சு பண்டிதரானவர் இல்லையா நம்ம சங்கர பகவத்பாதாள். அவருக்கு 5 வயசில் பூணல் போட்டு வேத பாடசாலைக்கு அனுப்பி தினமும் பிக்ஷை எடுத்து சாப்பிடணும் இல்லையா. அப்போது ஒரு நாள் ஏகாதசி முடிஞ்சு துவாதசி அன்னைக்கு பிக்ஷை எடுக்கணும்னு போகிறார். பொதுவாக ஏகாதசி எல்லாம் நிர்ஜல விரதமாக இருந்தால் மறுநாள் துவாதசி பாரணை பண்ணும் பொழுது மோர்க்குழம்பு அகத்திக்கீரைன்னு சாப்பிடணுமா. நம்ம சொல்லும் பொழுது மோர்க்குழம்பு வரைக்கும் போயிட்டோம். ஆனால் அவர் அன்னைக்கு பிக்ஷை எடுக்க போன அந்த ஆற்றுல பேருக்குன்னு அன்ன சுத்தி பண்ணுறதுக்கு ஒரு பருக்க ஒரு குண்டுமணி அரிசை கூட இல்லையா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் அந்த ஆற்றுல இருக்கக்கூடிய பக்தரும் ஏதோ உஞ்சவருத்திக்காக தேடி போயிருக்கார். அந்த ஆற்றுல அந்த அம்மையாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவர் சின்ன குழந்தை, அந்த 5 வயசில் அவ்வளோ ஸ்பஷ்டமாக அவ்வளோ தேஜஸோட பகவதி பிக்ஷாந்தேகின்னு கேட்குறார். முறைப்படி 3 தடவை கேட்கணும் இல்லையா. கேட்குறார். கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு ஏதாவது இந்த குழந்தை கொடுத்துடணுன்ற ஒரு ஆசை. தேடி 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 பார்க்குறா. ஒரு குந்துமணி அரிசி இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏதாவது கொடுக்கணும்னு தேடும் பொழுது ஓரத்தில் ஒரே ஒரு வஸ்து தெரியறது. பார்த்தா நெல்லிக்கனி. இதையாவது கொடுத்துடலாமேன்னு பார்த்தா முக்காவாசி அழுகி போன நெல்லிக்கனி. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு பக்கம் இதையாவது கொடுத்துடணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. இன்னொரு பக்கம் ஆசையாக வந்து அதுவும் 5 வயசு குழந்தைக்கு இந்த அழுகி போன நெல்லிக்கனியை கொடுக்கறதாங்கிற அந்த வெட்கம் தாழ முடியாத ஒரு சோகம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கூனி குறுகுண்டு தலையை கூட நிமித்திக்காமல் அப்படியே குனிஞ்சுட்டே வந்து அவருடைய பிக்ஷா பாத்திரத்தில் போட்டுட்டு அப்படியே கூனி குறுகுண்டு போகிறா. இதுவே நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் இல்லையா. என்ன மாமி இன்சல்ட் பண்ணுறேன்னு அந்த மாமியை பார்த்த பார்வையில் அவளுக்கே ஏண்டா போட்டோம் இதை போட்டோன்னு ஆகிடும். அப்போது அந்த 5 வயசு குழந்தைக்கு இதையாவது கொடுக்கணும்னு நினச்ச இந்த மாத்ருவாத்சல்ய பாவமுடைய இந்த ஒரு தம்பதியருக்கா இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு தாயாரோட கம்யூனிகேட் பண்ணுறார், மகாலட்சுமியோட. அப்போ தான் நினச்சிக்கிறார், அம்மா உன்னுடைய அந்த கடைக்கட் பார்வை ஒரு திவலை யார் மேலேயாவது பட்டா போருமே, அவளுக்கு எப்பேற்பட்ட சௌபாகியம் கிட்டும். எனக்கு இதையாவது கொடுக்கணும்னு நினச்ச இந்த மாத்ருவாத்சல்ய பாவமுடைய இந்த தம்பதியருக்கு இந்த அம்மாவுக்கு அனுகிரகம் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்குறார். அப்போது தாயார் சொல்கிறா, அவள் ரொம்ப பாவம் பண்ணியிருக்காடா சங்கரா, அவளுக்கு எப்படி நான் கொடுக்கறதுன்னு கேட்டா, சரி நான் சொன்னேங்கிறதுக்காக கொடுத்துடு அப்படிங்கிற. நீ சொன்னேங்கிறதுக்காக நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா பாவம் பண்ணினவா எல்லாரும் அவள் கர்மாவை அனுபவிக்கவே மாட்டா. அதான் சங்கரர் சொல்லிட்டாரேன்னு புண்ணியத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு சௌபாகியத்தோடு இருந்துட்டான்னா இப்படி பண்ணியிருக்கீரேன்னு என்னை யாராவது கேள்வி கேட்டா நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறா தாயார். அதுக்கு சங்கரர் எவ்வளோ புத்திசாலியா அதுவும் அந்த 5 வயசில் சொல்கிறார், மா ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறியே, உனக்கு தெரியாததா அகாரார்த்தோ விஷ்ணுன்னு சொல்கிறோம் இல்லையா.
இந்த லோகத்தை சம்ரக்ஷணம் பண்ணக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயணன் அகாரத்தில் அடங்குபவர். அதனால அகாரார்த்தோ விஷ்ணு. அவருடைய வக்ஷஸ்தலத்தில் வாசம் பண்ணக்கூடிய நீ அகாரத்தில் வர. அதனால தானே உனக்கு அதிதிங்கிற திருநாமம் இருக்கு. அதிதீம் ச திதீம் தீத்தாம்னா சொல்கிறோம் இல்லையா? அந்த அகாரத்தில் வரக்கூடிய உன்னை யார் கேள்வி கேட்க முடியும்? அதனால நீ அனுகிரகம் பண்ணுன்னு பாயிண்ட்டை பிடிச்சிட்டார். அப்போதான் ஐயோ சங்கரன் பாயிண்ட்டை பிடிச்சிட்டானே, இதுக்கு மேலே அனுகிரகம் பண்ணாமல் இருக்க முடியாதே அப்படின்னு தாயாருக்கு தோன்றது. அப்போதான் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார். அவர் நினச்சிருந்தா ஸ்வர்ண வருஷனம் ஆயிருக்காதா என்ன? ஆயிருக்குமே. ஏன் ஸ்தோத்திரம் பண்ணினார்? எல்லாம் நமக்காகத்தான். நமக்கும் இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும் பொழுது சங்கரரை நினச்சிண்டு அந்த ஸ்தோத்திரத்தை மனசார ஸ்தோத்திரம் பண்ணினோன்னா, பாராயணம் பண்ணினோன்னா நமக்கு தாயார் அப்படியே அனுகிரகம் பண்ணி கொட்டுறா. அதுக்கு தானே ஸ்தோத்திரம் பண்ணுறார், ஆரம்பிக்கிறார். எல்லோருக்கும் பிராச்சீனமான இந்த ஸ்தோத்திரம் அங்கம் ஹரே புலகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூதிர பாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயா. அதாவது ஒரு புலகாங்கிதம் அடையக்கூடிய ஒரு மொமெண்ட் என்ன அப்படின்னா, தாயாருடைய கடைக்கண் பார்வை பெருமாள் மேலே படுறது. இதைத்தான் முதல் ஸ்லோகத்திலேருந்து 8வது ஸ்லோகம் வரைக்கும் வர்ணிச்சுட்டே வர சங்கரர். எப்படின்னா, உன்னுடைய கடைக்கண் பார்வை இப்போ ஏற்பட்டது, அதை வச்சு நீ இத்தனை பேருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கியே, அதை இவா மேலே காட்ட மாட்டியா? அந்த கடைக்கண் பார்வையை இந்த தம்பதியருக்கு காட்டேன் அப்படின்னு தான் ஒரு ஸ்லோகமாக வர்ணிச்சுட்டே வந்து கடைசியில் இப்படி கனெக்ட் பண்ணுவார். இவாளுக்கு அனுகிரகம் பண்ணு உன் கடைக்கண் பார்வை வச்சுன்னு முதல் 8 ஸ்லோகங்கள். அதில் பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம், தமால விருட்சம் போல் கருப்பாக இருக்கிற பெருமாள், அந்த தமால விருட்சம் போல் இருக்கக்கூடிய பெருமாள் மேலே பூக்கக்கூடிய புஷ்பத்தை சுற்றி ஒரு வண்டு ஹிரீங்காரம் பண்ணுறதுன்னா அந்த வண்டு தான் தாயாருடைய நேத்திரங்கள். அது சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்க அந்த புஷ்பத்தை. அதுபோல தாயாருடைய கடைக்கண் பார்வை பெருமாளை சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்கான். ஏன் பார்த்துட்டு இருக்குன்னா, எல்லோருக்கும் தெரியும் இந்த விஷயம் என்னன்னா, கரு மேகங்கள்லேருந்து தானே மழைங்கிறது பொழியும். அதுபோல தாயாருடைய கடைக்கண் பார்வை பட்டால் தான் கருப்பாக இருக்கக்கூடிய பெருமாள் கிட்டேருந்து கருணைங்கிற மழை பொழியுமா. அதனால்தான் பார்த்துட்டே இருக்கா. அங்கீகிருத்த அகில விபூதிர பாங்கலீலான்னு, அகில அப்படின்னா இந்த லோகத்தில் ஒன்று விடாமல் எல்லாம், அந்த எல்லாத்தையும் சொந்தமாக வச்சுட்டு இருக்கக்கூடிய விபூதியாக வச்சுட்டு இருக்கக்கூடிய நீ எல்லாத்தையும் லீலாவாக பண்ணுறியே, விளையாட்டாக பண்ணுறியே. நீ மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாக, மங்கள தேவதையாக இருக்கக்கூடிய நீ மாங்கல்ய வஸ்துக்கள் எல்லாத்துலேயும் நீ இருக்கிய, நீ அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். இப்போது இந்த கடைக்கண் பார்வையை இப்படி வர்ணிக்கிறாரே, இதை இவ்வளோ அளவுக்கு வர்ணிக்கிறமான்னு கேட்டால் அதுதான் சங்கரர். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம்னு ஏன் சொல்கிறோம்? புராணத்தில் இல்லாததை சொல்லவே மாட்டார். புராணத்தில் இருக்கிறத அப்படியே அழகாக சாரமாக கொண்டு வரார். எப்படின்னா, இதுக்கு ஒரு அழகான திருஷ்டாந்தம் ராமாயணத்தில் இருக்குது. எப்படின்னா, தன்னுடைய தந்தையாரான தசரதர் சொல் கேட்டு ராமர் சீதா மாதாவையும் லக்ஷ்மணரையும் அழைச்சிட்டு வனவாசம் போனார். அந்த சமயத்தில் ஸ்ருங்கிபேரபுரத்தில் குஹப்பெருமானை பார்க்குறார். பார்த்த பொழுது ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டே இருக்கார் அவர். குஹனை இவ்வளோ நாள் கழித்து பார்த்துருக்கோமேன்னு ஒரு அந்த சந்தோஷத்தில் புலகாங்கிதம் அடைஞ்சு பேசின்னு இருக்கும் பொழுது இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் சீதா மாதாவை. பொதுவாக இன்ட்ரடியூஸ் பண்ணால் எப்படி பண்ணணும்? இதுதான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு, ரொம்ப நாள் ஃப்ரெண்டு தான், உன்னையும் இது பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு அப்படின்னு தானே இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிப்போம் இல்லையா? இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது இவர் என்ன சொல்கிறார், இவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணு, இவன் பேர் குஹன் அப்படின்னு பேர், இவனுக்கு நீ ஆசீர்வாதம் பண்ணு, இவன் உனக்கு தம்பி அதனால எனக்கு தம்பி அப்படிங்கிறார். உனக்கு தம்பி அதனால எனக்கு தம்பி. எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் இங்கே தான் அந்த சூக்ஷ்மமாக என்னன்னா, தாயாருடைய கடைக்கண் பார்வை படாமல் யாரையும் பெருமாள் அங்கீகாரம் பண்ணிக்க மாட்டாராம். எனவே தாயாருடைய அந்த கடைக்கண் பார்வை பட்டதுனால குஹனை தான் தன்னுடைய தம்பின்னு அங்கீகாரம் பண்ணிட்டாராம். அதைத்தான் சொல்கிறார், ஏழை ஏதலன் கிழ்மகன் என்னாதிரங்கி மற்றவர் கிண்ணருள் சொந்து ஆழமான் மனநோக்கி உம்பி எம்பி என்றொழிந்திலைன்னு ஆழ்வார் இல்லையா? உன்னுடைய தம்பி அதனால் என்னுடைய தம்பி அப்படிங்கிறார். இதுலேருந்தே தெரியறது தாயாருடைய கடைக்கண் பார்வை எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது. அதுபோல் அந்த வனவாசத்துக்கு கிளம்புன்னு தசரதர் சொன்னதுக்கப்புறமா ராமர் சீதா மாதாவை பார்த்துட்டு தான் போனாராம்.
ஏன் அப்படின்னா அப்பதான் பின்னாடி ராவண வதமே நடக்கும், அதுக்கும் சீதா மாதாவினுடைய கடைக்கண் பார்வை வேணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்துட்டு போனார் அப்படின்னு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறார். அடுத்தபடியாக எல்லாத்துலேயும் கடைக்கண் பார்வையை வர்ணிச்சுட்டு வரார். ஒரு பேர்களை கொடுக்குறார் அடுத்தடுத்த அந்த 8 ஸ்லோகங்களில். அதை மட்டும் பார்க்கலாம். 2வது ஸ்லோகத்தில் நீலோத்பல புஷ்பத் மாதிரி இருக்கக்கூடிய பெருமாளை சுற்றி வரக்கூடிய வண்டு மாதிரி உன்னுடைய நேத்திரங்கள், அதில் நீ சாகர சம்பவாயாகான்னு சமுத்திரராஜனுக்கு மகளாக இருக்கக்கூடிய நீ அனுகிரகம் பண்ணு அப்படிங்கிறார். 3வதுல மோட்சத்தை கொடுக்க வல்ல முகுந்தனுடைய பூத்தியாக இருக்கக்கூடிய நீ உன்னுடைய கடைக்கண் பார்வையால் அனுகிரகம் பண்ணு. அதே மாதிரி 4வதுல மதுச்சிதா அப்படின்னு மதுவை கொன்று முடித்தவனுடைய வட்டமகிஷியா இருக்கக்கூடிய நீ உன்னுடைய கடைக்கண் பார்வையால் அனுகிரகம் பண்ணு. 5வது ஸ்லோகத்தில் கைட்டபாரேகேன்னு கைட்டபனை கொன்று முடித்தவனுடைய வட்டமகிஷியா இருக்கக்கூடிய நீ பிருகு மகரிஷிக்கு புத்திரியான பார்கவியா இருக்க அனுகிரகம் பண்ணு. 6வது ஸ்லோகத்தில் மன்மதனுக்கு அனுகிரகம் பண்ண இல்லையா, மன்மதனுக்கு அனுகிரகம் பண்ணின நீ உன்னுடைய பார்வையை ஈக்ஷணார்த்தம்னு ஒரு வார்த்தை போடுறார். க்ஷணார்த்தம்னா 2/5 செகண்ட். அந்த 2/5 செகண்ட் நீ இவாளை பார்த்தா போகிறோம் அப்படி அனுகிரகம் பண்ணேன் அப்படின்னு கேட்குறார். அதுபோல் 7வது ஸ்லோகத்தில் ரொம்ப விசேஷமான ஒரு இன்சிடெண்ட்டை சொல்கிறார். என்னென்னா இந்திரனுக்கு அந்த அலட்சியத்தினால துர்வாசர் கொண்டு வந்த மாலையை அலட்சியப்படுத்தி தன்னுடைய யானைக்கு போட்டு யானை அதனை நாசம் செய்ய லக்ஷ்மி பிரசாதத்தை இப்படி செய்யலாமா, நீ உன்னுடைய செல்வத்தினால் உன்னுடைய அந்த அகங்காரம் உன்னுடைய கண்ணை மறைத்ததினால் செல்வங்கள் அத்தனையும் உனக்கு இல்லாமல் போகும் அப்படின்னு அவர் சபித்து கொடுக்க, அதன் பிறகு எல்லாம் பண்ணி பாலாழி மதமெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி அதுலேயும் தாயாருடைய அனுகிரகத்தினால தான் 3 லோகத்துக்கும் செல்வங்கள் வந்ததுன்னு சொல்கிறார். 8வது ஸ்லோகத்தில் அவளுடைய அந்த திருஷ்டியை, பொதுவாக திருஷ்டி அப்படின்னா பார்வை, நம்ம தாயார் பார்க்கக்கூடிய அந்த திருஷ்டியில் அவ்வளோ தயை இருக்கான். அதை சொல்லி முடிச்சுட்டு 9வது ஸ்லோகத்திலேருந்து ரொம்ப விவரித்து சொல்கிறார். அதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா அஸ்மின் நகிஞ்சன விஹங்க சிசௌ விஷண்ணே, அதாவது ஒரு தாய் பறவையையும் தனது தந்தை பறவையையும் இழந்த குழந்தை பறவை தன்னுடைய தாய் எங்கே தந்தை எங்கேன்னு சொல்லி அந்த தவிக்கும் இல்லையா, அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நான் இருக்கேன், அதை போல எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு தன்னை ஒரு வியாஜமாக வச்சுட்டு அவளுக்கு அனுகிரகம் பண்ண சொல்லி கேட்குறார். 10வது ஸ்லோகத்தில் முப்பெருந்தேவர்களினுடைய பெருமையை சொல்லி அவா கூட இருக்கிற நீ அனுகிரகம் பண்ணுங்கிறார். 11வது ஸ்லோகத்தில் ஸ்ருதி தேவியாக இருக்கக்கூடிய நீ எனக்கு நல்ல கர்மாவை கொடுத்து நல்ல குணங்களை கொடுத்து அனுகிரகம் பண்ணு அப்படிங்கிறார். 12வது ஸ்லோகத்தில் உன்னுடைய முகம் தாமரையை போல இருக்கின்றது, சமுத்திரராஜனுக்கு மகளாக இருக்கக்கூடிய நீ சந்திரனுக்கு சகோதரியாக இருக்க, நாராயணனுக்கு வல்லபையாக இருக்க, எனக்கு அனுகிரகம் பண்ணு. 13வது ஸ்லோகத்தில் அதே மாதிரி தங்கத்தாமரையில் வீச்சிருக்கக்கூடிய நீ பெருமாளுடைய அந்த வக்ஷஸ்தலத்தில் வாசம் பண்ணக்கூடிய நீ உன்னுடைய கடைக்கண் பார்வையால் தேவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறியே, அனுகிரகம் பண்ணு அப்படிங்கிறார். 14வது ஸ்லோகத்தில் பிருகு மகரிஷிக்கு புத்திரியா பார்கவியாக இருக்கக்கூடிய நீ பூமிக்கு நாயக்கியாக இருந்து தேவர்களுக்கெல்லாம் உன்னுடைய கடைக்கண் பார்வையை வைத்து அனுகிரகம் பண்ணுற, கமலத்தில் இருக்க ஷார்ங்கபாணியினுடைய பட்ட மகிழ்ச்சியாக இருக்கிய அனுகிரகம் பண்ணுங்கிறார். 15வது ஸ்லோகத்தில் அதே மாதிரி கமலத்தில் இருக்கக்கூடிய நீ அனுகிரகம் பண்ணுங்கிறார். இப்படி ஒன்னொன்னுத்திலையும் ஒரு விதமாக வர்ணித்து 16வது ஸ்லோகத்தில் இவ்வளோ வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார் இல்லையா, அதனுடைய பலனை சொல்கிறார். எப்படின்னா சம்பத்கராணி சகலேந்திரிய நந்தனானி அப்படின்னு எல்லா சர்வ சம்பத்துக்களையும் கொடு அப்படின்னு வச்சுக்கலாம் சம்பத்கராணி. இன்னொன்று சகலேந்திரிய நந்தனானின்னு பஞ்ச கர்மேந்திரியங்கள் பஞ்ச ஞானேந்திரியங்கள் தசேந்திரியங்களுக்கும் சம்பத்துக்களை கொடு அப்படின்னு கேட்குறார். அதே மாதிரி 17வது ஸ்லோகத்தில் எத் கட்டாட்ச சமுபாசனா விதிஹி அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் உன்னுடைய கட்டாட்சத்தினால எனக்கு நீ சேவகர்களை கொடுக்கின்றாய்னு சொல்கிறார். சேவகர்கள்னால் எப்படின்னா நம்ம தாயாரை பூஜை பண்ணிட்டோம்னா இனிமேல் வேலைக்காராள்லாம் வேலைக்காரி வரவே இல்லையே, பாத்திரம் தேய்க்கவே இல்லையே அப்படின்னு கவலையே பட வேண்டாமா. அதுக்கும் நம்ம தாயாரை பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா நமக்கு சர்வெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாளாம் தாயார். அதைத்தான் விசேஷமாக சொல்கிறார் 17வது ஸ்லோகத்தில். 18வது ஸ்லோகம் 19வது ஸ்லோகத்தில் கமலத்தை விவரித்து சொல்கிறார். 19வது ஸ்லோகத்தில் 2 வார்த்தை ரொம்ப முக்கியமாக போடுறார். கமலே கமலாக்ஷ வல்லபே. இந்த கமலே கமலாக்ஷ வல்லபேங்கிற 2 வார்த்தைகளில் எவ்வளோ பெரிய பொருள் அங்கிறதுன்னா, அவள் கமலையில் இருக்கின்றாள், கமலையை தனது மாலையாக அணிந்து கொண்டிருக்கின்றாள், தன்னுடைய 2 கைகளும் கமலத்தின் இதழ்கள் போல் இருக்கின்றன, தாமரையை ஒத்த விழிகளை இருக்கின்றாள், தாமரை ஒத்த முகம் இருக்கின்றது அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையும் கமலத்துக்கு சொல்லி சொல்லி சொல்லி
பேர்பட்ட நீ அனுகிரகம் பண்ண மாட்டியான்னு 19வது ஸ்லோகத்தை சொல்லி 20வது ஸ்லோகம் இப்போ பாடுறார் இல்லையா, கமலே கமலாட்ச வல்லபே, அதை பாடும் பொழுது ஸ்டார்ட் ஆகிருக்கும். எது? த ரெயின்ஃபால் ஆஃப் த கோல்டன் கூஸ்பெரிஸ் அப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கும். வாஸ்தவமாக அப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கணும் அந்த ரெயின்ஃபால். அப்படி ஸ்டார்ட் ஆகி அவர் 21வது ஸ்தோத்திரம் பாடி முடித்த உடனே அப்படியே கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டுறது. அதான் கனக தாரான்னு தானே பேர் இல்லையா? கனகம்னா ஸ்வர்ணம், அது எப்படி வர்ஷனம் பண்ணினாலாம் தாராவா இடைவிடாமல் கொட்டின்ண்டே இருந்துதான். பெருமாளுடைய அனுகிரகமே கொட்டு கொட்டுன்னு கொட்டுறதுன்னு தானே சொல்லுவோம். அதில் தான் தாயாருடைய அந்த அனுகிரகம் இருக்கா. ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷம் தானே சொல்கிறோம். அதுலேயே என்ன சொல்கிறோம்? வைகுண்ட பெருமான்னு சொல்கிறது இல்லை, திருவேங்கடமுடையான்னு சொல்கிறது இல்லை, எடுக்கும் பொழுதே ஸ்ரீயை பதியாக கொண்டவனுடைய அனுகிரகம்னு தான் சொல்கிறோம். அதுலேயே தாயாருடைய அனுகிரகம் எப்படி இருக்குங்கிறது தெரியறது. அதை சொல்லி முடிக்க திருவினுடைய அருள் குருவினுடைய அருணாள் கிட்ட அவளுக்கு ஸ்வர்ண வர்ஷனம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டி அனுகிரகம் பண்ணினா தாயார். இதுலேருந்து தெரியறது திருவருள் குருவருள் அப்படிங்கிறது அந்த தம்பதியருக்கும் கிடைச்சது, அந்த ஸ்தோத்திரத்தை பாடின நமக்கும் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆச்சாரியர்களாகிய காஞ்சி மகாபெரிவா, ஸ்ருங்கேரி பெரியவா வேத சம்ரக்ஷணம், இந்த லோகம் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக வேத சம்ரக்ஷணம் பண்ணி கொடுத்துருக்கா. அப்பேற்பட்ட அந்த வேத சம்ரக்ஷணத்துக்கும் நம்மால் ஆனதை செய்து ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறுவோம் அப்படின்னு சொல்லி இந்த திருவினுடைய அருளையும் குருவினுடைய அருளையும் ஆதிசங்கர பகவத்பாதாள்ங்கிற ஆச்சாரியாள் மூலியமாக பார்த்தோம். அடுத்தபடியாக இந்த திருவினுடைய அருளுக்கும் குருவினுடைய அருளுக்கும் ஆச்சாரியரா தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்கார். அப்பேற்பட்ட ஆச்சாரியவர் என் யார் அப்படிங்கிறத அடியனுடைய சகபாட்டி சர்வேஷ் தெரிவிப்பார். நமஸ்காரம். ஸ்ரீ குருபியோ நமஹ. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये कारे करुणै रामानुजा இக்கடலிடத்தில் ஆரே அறிவர் நின்னருளின் தன்மை. ஸ்ரீயப்பதியான பகவானினுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் நம்ம சம்பிரதாயத்தில் வந்த ஆச்சாரியாளுக்கு எப்படி மகாலட்சுமி தாயாரினுடைய அனுகிரகம் கிடைத்ததுன்னு பார்த்துன்னு வரோம். அந்த வரிசையில் எப்படி ராமானுஜருக்கு மகாலட்சுமி தாயாரினுடைய அனுகிரகம் கிடைத்ததுங்கிறத பற்றி பார்ப்போம். நம்மாழ்வார் அவரினுடைய 32வது வயசில் பரமபதிக்கக்கூடிய அந்த சமயத்தில் மதுரகவி ஆழ்வார் கேட்குறாராம், சுவாமி நீங்கள் பரமபதிஷ்டன்னா நம்ம சம்பிரதாயத்தை காப்பாற்றுறதுக்கு யார் இருப்பா அப்படின்னு கேட்குற சமயத்தில் நம்மாழ்வார் சொல்கிறார், என்னுடைய அம்சத்தில் ஒருவன் தோன்றுவான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தாமிரபரணி ஆற்றினுடைய மண்ணால் பானை செய்து நீரை கொதிக்க விட்ட போது ஒரு விக்கிரகம் கிடைக்கிறது. சிகையோட திருதண்டம் ஏந்தின்னு அந்த விக்கிரகம் கிடைக்கிறது. இந்த விக்கிரகத்தை பார்த்தா நம்மாழ்வார் மாதிரியே இல்லை. மதுரகவி ஆழ்வார் கேட்குற, சுவாமி யார் இவர் அப்படின்னு கேட்குறப்ப மதுரகவி ஆழ்வார் சொல்கிறாராம், இவனே நம் சம்பிரதாயத்தில் ஸ்ரீபெரும்புதூரில் தோன்றும் வள்ளல் அப்படின்னு சொல்கிறார். இப்படி ராமானுஜர் அவதாரம் பண்ண போகிறார் அப்படிங்கிறத நம்மாழ்வார் முன்பே கணித்தார். இதைத்தான் ஆங்கிலத்தில் ப்ராஃபஸி அப்படின்னு சொல்லுவா. மீண்டும் தண்ணீரை கொதித்த விட்ட போது தான் நம்மாழ்வாரினுடைய விக்கிரகம் வந்ததுன்னு சொல்லுவா. இப்பேற்பட்ட ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யக்காரர்னு அழைக்கப்படக்கூடிய இந்த உடையவர் சோமயாஜிக்கும் பூதேவிக்கும் ஸ்ரீபெரும்புதூரில் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி எம்பெருமானினுடைய அருளோட சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் 27 நட்சத்திரங்களில் திருவாதிரை திருவோணம் இந்த 2 நட்சத்திரத்துக்கு தான் திரு அப்படிங்கிற மரியாதை வாச்சக சப்தம் இருக்கும். அந்த திருவோணத்தில் அவதரித்தவர் சுவாமி வேதாந்த தேசிகர். இந்த திருவாதிரையில் அவதரித்தவர் நம்மளுடைய ஸ்ரீபாஷ்யகாரரான ராமானுஜர். ஹரித கோத்திரத்தில் இவர் அவதாரம் பண்ணுறார். இவருக்கு இவரினுடைய மாமாவான பெரிய திருமலை நம்பிகள் இளையாழ்வான் அப்படின்னு பெயர் சொல்கிறார். இந்த இளையாழ்வாருக்கு 16 வயசு ஆகும்போது ரக்ஷாம்பாளோட திருமணம் நடக்கிறது. இந்த ஸ்ரீபெரும்புதூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்புட்குழிங்கிற க்ஷேத்திரத்தில் யாதவ பிரகாஷர் என்கிற ஆச்சாரியர்
குழந்தைகளுக்கெல்லாம் அத்வைத்தம் சொல்லி கொடுத்துட்டுருக்கார். சரி, இந்த யாதவ பிரகாஷருக்கு கீழே படிக்கலாம்னு சொல்லிட்டு இளையாழ்வான் படிக்கிறதுக்காக திருப்புட்குழிக்கு வரார். அன்றைய தினம் முதல் கிளாஸ் நடக்கிறது. அன்றைக்கி சாஸ்திர வாக்கியத்தை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வரா. அப்போ ஒரு வரி வர்றது, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படிங்கிற வாக்கியம் வர்றது. இந்த வாக்கியம் வந்த உடனே குழந்தைகளுக்கு அர்த்தம் புரியலை. யாதவ பிரகாஷர்கிட்ட கேட்குறா. அதற்கு யாதவ பிரகாஷர் அர்த்தம் சொல்லும்போது சொல்லிடுறார், பிரம்மத்திற்கு ஒரே சமயத்தில் சத்தியம் ஞானம் அனந்தம் இது மூன்றுமே இருக்க முடியாது. சத்தியம் இருந்தால் ஞானமும் அனந்தமும் இருக்க முடியாது, ஞானம் இருந்தால் சத்தியமும் அனந்தமும் இருக்க முடியாது. எப்படின்னா, ஒரு பசுமாட்டிற்கு எப்படி ஒரே சமயத்தில் முழு கொம்பும் அரை கொம்பும் இல்லை கொம்பே இல்லாத முண்டத்துவமும் ஒரே சமயத்தில் எப்படி இருக்க முடியாதோ, அதே போல் பிரம்மத்திற்கும் ஒரே சமயத்தில் இந்த 3 கிரைட்டீரியா இருக்காது அப்படின்னு இவர் அர்த்தம் சொல்லிடுறார். இதை கேட்ட ராமானுஜர் இளையாழ்வான் சொல்கிறார், சுவாமி நம்ம அப்படி அர்த்தம் எடுத்துக்கக்கூடாது, இதற்கு உதாரணத்தையே நம்ம வேறு விதமாக எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு என்னுடைய தங்கையே காத்தால் ஸ்கூலுக்கு கிளம்பும்போது ஒரே சமயத்தில் ஃபோனும் பார்ப்பா, டிவியும் பார்ப்பா, சாப்பிடவும் செய்வா. இப்படி என்னுடைய ஒரே தங்கை தான், ஆனால் 3 வேலைகளையும் ஒரே சமயத்தில் செய்யறா இல்லையா? அதே போல தான் பிரம்மத்திற்கும் ஒரே சமயத்தில் சத்தியமும் இருக்கும், ஞானமும் இருக்கும், அனந்தத்துவமும் இருக்கும்னு சொல்லிடுறார். இதை கேட்ட இந்த யாதவ பிரகாஷர் ஹூம்காரம் செய்து கிளாஸ் டிஸ்பர்ஸ்னு சொல்லிடுறார். அடுத்த நாளும் இந்த இளையாழ்வான் கிளாஸ்க்கு வரார். அன்றைக்கி என்ன டாபிக்னு பார்த்தோம்னா சாந்தோக்கிய உபனிஷத். குழந்தையெல்லாம் சாந்தோக்கியம் சொல்லிகிட்டே வரா. அப்போ சாந்தோக்கியத்தில் ஒரு வாக்கியம் வர்றது, ததா கப்பியாசம் புண்டரீகம் ஏவ மக்ஷினிங்கிற வாக்கியம் வர்றது. இந்த வாக்கியத்துக்கும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அர்த்தம் தெரியலை. யாதவ பிரகாஷர்கிட்ட கேட்குறா. அப்போ யாதவ பிரகாஷர் அர்த்தம் சொல்கிறார், ததா கப்பியாசம் புண்டரீகம் ஏவ மக்ஷினி. அக்ஷினா கண்ணு, புண்டரீகம்னா தாமரை. அது எப்படி செவந்திருக்குன்னா கப்பியாசம், கபிஹி ஆயாசம், குரங்கினுடைய பிற்பகுதி மாதிரி பகவானினுடைய கண்ணு செவந்தெடுத்துன்னு சொல்லிடுறார் அர்த்தத்தை. இதை கேட்டாரா இளையாழ்வான் அழுகிறார், சுவாமி கபிஹி ஆயாசம்னு கப்பியாசத்தை பிரிக்கக்கூடாது, இந்த கப்பியாசம்ங்கிற ஒரே வார்த்தைக்கு 6 விதமான அர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார். முதல்ல கபிஹி ஆயாசம் குரங்கினுடைய பிற்பகுதி, பகவானினுடைய கண் எப்படி இருக்குன்னா குரங்கினுடைய பிற்பகுதி மாதிரி இருக்குன்னு அர்த்தம் எடுத்துக்கக்கூடாது. அடுத்த அர்த்தம் என்னன்னு பார்த்தேன்னா, கப்பியாசம் அப்படின்னா சூரியன் அஸ்தமனமாகக்கூடிய அந்த சமயத்தில் ஒரு மாதிரி ரேக்கைகள் கிரணங்கள்லாம் வரும் இல்லையா, லேயர் லேயராக தெரியும், ஹொரைசன் அப்படின்னு சொல்லுவா. அதற்கு கப்பியாசம்னு பேர். அந்த அர்த்தத்தையும் இந்த கான்டெக்ஸ்டில் நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதன் பிறகு கப்பியாசம் அப்படின்னா ப்ளோன் அப், வீங்கி போயிருக்கிறதுக்கு கப்பியாசம்னு பேர். பகவானை செவிச்சேன், பகவானுடைய கண் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் வீங்கி போயிருக்குன்னு சொல்ல முடியுமா? இந்த அர்த்தத்தையும் இந்த கான்டெக்ஸ்டில் நம்ம எடுத்துக்கக்கூடாது. அடுத்த அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, எது நீரை ஆசனமாக வச்சுருக்கோ அதற்கு கப்பியாசம் அப்படின்னு பேர். அதனால் தாமரைக்கு கப்பியாசம்ங்கிற பேர். அதனால் அந்த அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, எது நீரை குடிக்கிறதோ அதற்கு கப்பியாசம்னு பேர். சம்ஸ்கிருதத்தில் விருட்சத்திற்கு பாதப்பா அப்படின்னு பேர். பாதேன பிபதி இது பாதப்பா. விருட்சத்தினுடைய கால் என்னது? அதனுடைய வேர் தானே. வேரின் மூலமாக அது பிபதி, குடிக்கிறது, தண்ணீரை குடிக்கிறது. அதனால் விருட்சத்திற்கு பாதப்பான்னு பேர். அதே போலத்தான் ஒரு தாமரை மலரும் அதனுடைய ஸ்டெம் மூலமாக தண்ணியை குடிக்கும். இதைத்தான் நம்ம 9th ஸ்டாண்டர்டில் ஆஸ்மாசிஸ் அப்படின்னு படிப்போம். அந்த ஆஸ்மாசிஸ், அதனால தான் இதற்கும் கப்பியாசம், தாமரைக்கும் கப்பியாசங்கிற நாமம், அந்த அர்த்தத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இந்த இடத்துல இளையாழ்வான் எந்த அர்த்தத்தை சொல்கிறாருன்னா, கம் அப்படின்னு சொன்னால் நீர். சூரியன் எவாபரேஷன்கிற ப்ராசஸ் மூலமாக தண்ணீரை எடுத்துக்கிறார் இல்லையா, அதனால தான் சூரியனுக்கு கபிஹி அப்படின்னு ஒரு நாமம். அந்த கபிஹிட்டேருந்து வரக்கூடிய அந்த கிரணங்கள்னால தாமரை மலர்றது. அதனால் தாமரைக்கு கப்பியாசம்னு பெயர். அதனால் இந்த அர்த்தம் தான் இங்கே சியூட் ஆகும் அப்படின்னு தாமரை கண்ணன் அப்படின்னு ரொம்ப அழகாக எடுக்கிறார் இந்த இடத்துல இளையாழ்வான். இதை கேட்ட சிஷ்யாலாம் அடுத்த வாட்டி டவுட் வந்தால் யாதவ பிரகாஷ்கிட்ட போகிறத விட்டுட்டு இளையாழ்வான்ட்டே இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங்னு சொல்லிடுறா அப்படின்னு இளையாழ்வார்கிட்ட வர ஆரம்பிச்சுடுறா. யாதவ பிரகாஷ்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட் குறைய ஆரம்பிச்சுடுது.
இதை பார்த்த யாதவ பிரகாஷருக்கு கோபம் வர்றது. அவர் என்ன பண்ணிடுறார், நம்ம திருப்புட்குழியிலேருந்து காசிக்கு ஒரு யாத்திரை போகலாம், காசி யாத்திரை 5 days 4 nights அப்படின்னு ஆரம்பிச்சிடுறார் காசி யாத்திரைக்கு. இப்படி எல்லா சிஷ்யாலோடையும் காசி யாத்திரைக்கு போகிறார். நடுவில் விந்தியாச்சலத்தில் இவா தங்கரா. விந்தியாச்சலத்தில் இளையாழ்வாரும் ஆச்சாரியருக்கு தொண்டெல்லாம் செஞ்சுட்டு கிளம்பியிருக்கார். அந்த சமயத்தில் இந்த யாதவ பிரகாஷர் மற்ற சிஷ்யாலோடு சேர்ந்து நம்ம காசிக்கு போகிறோம், மணிகர்ணிகா தீரத்தில் ஸ்நானம் பண்ணுவோம். அப்படி ஸ்நானம் பண்ணக்கூடிய அந்த சமயத்தில் இந்த இளையாழ்வான் முங்குவர். அந்த சமயத்தில் அவர் அப்படியே அவரை பிடிச்சி கொன்னுடலாம் அப்படின்னு சதித்திட்டம் தீட்டுறார் இந்த யாதவ பிரகாஷர். இதை இளையாழ்வானினுடைய சித்தி பிள்ளையான கோவிந்தர், இவர் தான் பிற்காலத்தில் ராமானுஜர்கிட்ட எம்பாருங்கிற நாமத்தோட சிஷ்யரா சேர போகிறார். இந்த கோவிந்தர் அதை கேட்டுடுறார். கோவிந்தருக்கு இது சரியா படலை. அதனால மறுநாள் கார்த்தால 5 மணிக்கு இளையாழ்வான் ஸ்நானம் பண்ணக்கூடிய அந்த சமயத்தில் அவர் எந்த நதியில் ஸ்நானம் பண்ணுறாரோ அந்த நதிக்கரை மண்ணில் இந்த கோவிந்தர் எழுதிடுறார், இளையாழ்வாரே காசிக்கு வர வேண்டாம், சத்தியவிரத க்ஷேத்திரமான காஞ்சிபுரத்தை நோக்கி போவும் அப்படின்னு எழுதிட்டு இந்த கோவிந்தர் வந்து விடுறார். இளையாழ்வாரும் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து பார்த்தா இந்த மாதிரி கோவிந்தர் எழுதியிருக்காருங்கிறது தெரியறது. சரி கோவிந்தர் சொல்லிட்டாருன்னே சொல்லிட்டு சத்தியவிரத க்ஷேத்திரமான காஞ்சிபுரத்தை நோக்கி கிளம்புறார் நம்மளுடைய இளையாழ்வார். யாதவ பிரகாசரும் சரி இந்த இளையாழ்வான் வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கார். கடைசியில் பார்த்தா இளையாழ்வான் வரவே இல்லை. சரி நம்ம செய்ய வேண்டிய வேலையை புலியோ சிங்கமோ பார்த்து கொடுத்து ராமானுஜரை புலியோ சிங்கமோ சாப்பிட்டு கொடுத்துன்னு நினச்சிட்டு யாதவ பிரகாசர் மற்ற சிஷ்யாலோட சேர்ந்து காசிக்கு கிளம்பிடுறார். இப்போ இளையாழ்வார் காஞ்சியை நோக்கி பிழன்றிருக்கார். இவர் விந்தியாச்சலத்தில் இருந்துருக்கார். இப்போ காஞ்சிக்கு போகணும். இவருக்கு திக்கு தெரியாத காட்டில் எந்த வழியில் போனால் காஞ்சிக்கு போகிறதுன்னு தெரியலை. அந்த சமயத்தில் தான் ஒரு வேடுவன் வேட்டு வச்சு அந்த வழியாக வரா. அந்த வேடுவன் கேட்குறான், சாமி எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறான். அதற்கு ராமானுஜர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் காஞ்சியை நோக்கி பிழன்றிருக்கேன், திக்கு தெரியாத காட்டில் மாட்டின்ட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த வேட்டுவன் சொல்கிறானா, கவலைப்படாதீங்கோ, நாங்களும் காஞ்சியை நோக்கி தான் போகிறோம், போகிற வழியில் அவங்க ட்ராப் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறா. இப்படி முதல்ல அந்த வேடுவன் நடக்கிறார். வேடுவனுக்கு பின்னாடி இளையாழ்வார் ராமானுஜர் நடக்கிறார். இளையாழ்வாருக்கு பின்னாடி அந்த வேட்டு வச்சு நடக்கிறா. அந்த வேடுவன் வேற யாருமே இல்லை, சாட்சாத் அந்த வரதராஜன் பரமாத்மா. பின்னாடி நடக்கக்கூடியவளான இளையாழ்வார் ஜீவாத்மா அவருக்கு பின்னாடி நடக்கக்கூடியவளான அந்த வேடு வச்சு தான் பெருந்தேவி தாயார் மகாலட்சுமி தாயார் இப்படி பிரணவத்திற்கு கால்கள் முளைத்து நடக்கிற மாதிரி 3 பேரும் நடந்துட்டு இருக்காளாம். இப்படி சத்தியவிரத க்ஷேத்திரமான காஞ்சிபுரத்தை நோக்கி போறா. அப்போ இந்த வேடு வச்சு சொல்கிறா, எனக்கு ரொம்ப தர்ஸ்டியாக இருக்குது, ரொம்ப தாகமாக இருக்குது, கொஞ்சம் இங்கே தான் பக்கத்தில் கிணறு இருக்குது, தண்ணி கொண்டு வந்து தரேளா நீ சொல்ல இளையாழ்வாரும் தண்ணி கொண்டு வந்து தரார். இரவு வேலையாயிடுத்தேன்னு சொல்லி அங்கேயே படுத்துக்கிறா. மறுநாள் கார்த்தால இந்த இளையாழ்வார் வந்து பார்க்குறார், வேடுவனையும் காணும் வேடு வச்சியும் காணும். அப்போ அந்த கிணற்றிற்கு பக்கத்தில் 4-5 ஸ்ரீ வைஷ்ணவாள் போகிறா. அப்போ அவள்கிட்ட கேட்குறாராம் இந்த இளையாழ்வார், சுவாமி நீங்கள் இந்த அடர்ந்த விந்தியாச்சலத்தில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு இந்த வைஷ்ணவாளை பார்த்து இளையாழ்வார் கேட்குறார். அப்போ அந்த வைஷ்ணவாள்லாம் சொல்கிறாராம், சுவாமி நீர் என்ன கனவு கண்டின்னு இருக்கீரா, இது ஒன்றும் விந்தியாச்சலம் இல்லை, சத்தியவிரத க்ஷேத்திரமான காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் இளையாழ்வாருக்கு தெரியறது, நேற்று இரவு வந்தது வேற யாருமே இல்லை, சாட்சாத் அந்த வரதராஜ பெருமானும் பெருந்தேவி தாயாரும் தான் அப்படிங்கிறத உணர்றார். இன்னி வரைக்கும் காஞ்சிபுரத்தில் அந்த கிணறு சாலக்கிணறுங்கிற கிணறை நம்மளால் தரிசிக்க முடியும். அந்த சாலக்கிணறிலிருந்து தான் வரதராஜ பெருமானுக்கும் பெருந்தேவி தாயாருக்கும் திருமஞ்சன சமயத்தில் நீர் எடுத்துட்டு போவா. இந்த பெருந்தேவி தாயாருக்கு படிதாண்டா பத்தினின்னு சொல்லுவா. பிரம்மோத்சவ சமயத்தில் கூட வெள்ள வராத இந்த பெருந்தேவி தாயார் தன்னுடைய குழந்தையான இந்த இளையாழ்வாருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, தன்னுடைய பக்தனுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது வரதராஜ பெருமானை இழுத்துன்னு வந்து குழந்தைய காப்பாத்துங்கோ அப்படின்னு சொன்னாலாம். அப்பேற்பட்ட தயையும் கருணையும் மகாலட்சுமி தாயார் ஒருவருக்கு மட்டுமே உண்டு. இப்படி ஆயிடுத்து. இவர் காசிக்கு போக வேண்டிய இவர் காஞ்சிக்கு வந்துட்டார். இப்போ இந்த ஆச்சாரியரான யாதவ பிரகாஷரை இவர் விட்டுட்டார். அடுத்த ஆச்சாரியன் தேடணும் இல்லையா? இவர் இப்படி காஞ்சியில் இருக்கும்போது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஆளவந்தார் இவரினுடைய பெருமைகளை தெரிஞ்சுட்டு இவரே நம் சம்பிரதாயத்தின் முதல்வன் அப்படின்னு சொல்கிறார். சரின்னு இந்த ஆளவந்தாருக்கு கீழே பாடம் படிக்கலான்னு இளையாழ்வான் வர சமயத்தில் ஆளவந்தார் பரமபதி சொல்கிறார். அப்போ ஆளவந்தாருக்கு
3 சத்தியம் செஞ்சு கொடுக்கிறார் இளையாழ்வார். முதல்ல வேதவியாசர் அமைத்த அந்த பிரம்மசூத்திரத்திற்கு ஸ்ரீ வைஷ்ணவ முறையில் ஸ்ரீபாஷ்யம் எழுதுவோம் அப்படின்னு முதல் சத்தியம் செஞ்சு கொடுக்குறார். அடுத்த சத்தியமா இந்த மாதிரி வேதவியாசர், பராசர பட்டர் போன்றோரினுடைய பெயர்களை சின்ன குழந்தைகளுக்கு வைப்போம் அப்படின்னு 2வது சத்தியம் செஞ்சு கொடுக்குறார். நம்மாழ்வார் அமைத்த திருவாய்மொழிக்கு யாம் வியாக்கியானம் எழுதுவோம் அப்படின்னு 3 சத்தியங்கள் செஞ்சு கொடுக்குறார் இளையாழ்வார் ஆளவந்தாருக்கு. இப்படி முதல் ஆச்சாரியரும் விட்டாச்சு, 2வது ஆச்சாரியர் பரமபதி சொல்றார். அடுத்த ஆச்சாரியர் தரணும் இல்லையா, இவர் திருக்கட்சி நம்பிகள்கிட்ட வரார். இந்த திருக்கட்சி நம்பிகள் எப்பேற்பட்டவர்னா பூவிருந்த மல்லி, இப்போ எப்படி சொல்கிறோம் பூந்தமல்லின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பூந்தமல்லியிலிருந்து இந்த திருக்கட்சி நம்பிகள் காஞ்சிபுரத்திற்கு போய் வரதராஜ பெருமானுக்கு ஆலவட்ட கைங்கரியம் பண்ணுவாராம். அந்த காஞ்சிபுரத்துக்கு நடந்தே சென்று ஆலவட்ட கைங்கரியம் பண்ணுவார். இப்படி அது மட்டும் இல்லை, இவர் நேரடியாக வரதராஜ பெருமான்கிட்டே பேசுவாராம். இதை தெரிஞ்சுன்னு நம்மளுடைய இளையாழ்வார் இவர்கிட்ட வந்து எனக்கு சம்பிரதாயத்தில் ஒரு சந்தேகங்கள் இருக்குது, அந்த சந்தேகங்களை நீங்கள் தான் வரதராஜ பெருமான்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்ல, இவரும் வரதராஜ பெருமான்கிட்ட கேட்டு அகமேவ பரந்தத்துவம் அப்படின்னு 6 விதமான உண்மைகளை சொல்கிறார். இப்படி இளையாழ்வார் இவருக்கு கீழே சம்பிரதாயத்தினுடைய 6 உண்மைகளை கற்றுக்கிறார். அடுத்த ஆச்சாரியர் பெரிய நம்பிகள். இந்த பெரிய நம்பிகள் தான் இவருக்கு பிரதானமான ஆச்சாரியர். இந்த பெரிய நம்பிகள் தான் இவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் சமாஷ்டயனம் செஞ்சு வைக்கிறார். துவயமகா மந்திரத்தையும் இவருக்கு கீழே தான் கற்றுக்கிறார். 3000 பாசுரங்களையும் இவர்கிட்ட கற்றுக்கிறார். பாசுரார்த்தத்தை திருமாலையாண்டான்ட்ட கற்றுக்கிறார். இப்படி துவயத்தை கற்றுன்ட்டார். அடுத்து மிஞ்சி இருக்கக்கூடியது சரமஸ்லோகார்த்தமும் திருமந்திரார்த்தமும் மிஞ்சி இருக்கு. இந்த 2த்தையும் கற்றுக்கணுங்கிறதுக்காக இவர் ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூருக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய திருக்கோஷ்டியூர் நம்பிகள்கிட்ட கற்றுக்கணும்னு வரார். அதுவும் எப்படின்னா ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூர் வந்துடுவாராம். திருக்கோஷ்டியூர்லேருந்து நம்பிகளினுடைய ஆகம் வரை சேவிச்சுண்டே போவாராம் இவர். இப்படி முதல் நாள் போய் நிற்கிறார் திருக்கோஷ்டியூர் நம்பிகள் முன்னாடி. திருக்கோஷ்டியூர் நம்பி சொல்லிடுறார், இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு வாரும் அப்படின்னு சொல்லிடுறார். இப்படி 1 வாட்டி இல்லை 2 வாட்டி இல்லை 17 வாட்டி நம்ம ஆச்சாரியால ரிஜெக்ட் பண்ணிடுறார். 18வது வாட்டி போன போது தான் இவர் சரமஸ்லோகார்த்தத்தையும் திருமந்திரார்த்தத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். அது ஏன்னு பார்த்தோம்னா இவனுக்கு இந்த சரமஸ்லோகத்தையும் திருமந்திரத்தையும் கிராஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு கெப்பாசிட்டி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக அகங்காரம் துளைந்த பின் வா, மமகாரம் துளைந்த பின் வா, பகவத் பக்தியில் ஈடுபட்ட பின் வா அப்படின்னு 17 வாட்டி சொன்ன பிறகு 18வது வாட்டி தான் இவருக்கு இதை சொல்லிக் கொடுக்குறார். இந்த நேரத்தில் தான் நம்மளுடைய ஆச்சாரியாள் வரதராஜ பெருமானினுடைய அந்த சன்னதியில் கிரமப்படி சந்நியாசம் வாங்கிக்கிறார். அப்போ வரதராஜ பெருமானே இவரை ராமானுஜ முனி அப்படின்னு சொல்கிறார். அப்பேலேருந்து தான் இவருக்கு ராமானுஜர் அப்படிங்கிற நாமமும் ஏற்பட்டது. இப்போ இவர் திருக்கோஷ்டியூரில் இருக்கார் இல்லையா, இவர் திருக்கோஷ்டியூரில் யார்ட்டையும் சொல்லிக்காமல் சைலண்ட்டாக திருக்கோஷ்டியூரில் இருக்கக்கூடிய அஷ்டாங்க விமானத்தில் ஏறி ஆசை உடையோருக்கெல்லாம் ஆரியர்கள், நீங்கள் எல்லாருமே பகவானினுடைய குழந்தைகள் தானே, பகவானை அடையறதுக்கு உங்கள் எல்லாருக்குமே ரைட் இருக்குது, எல்லாருக்கும் பகவானை அடையணும்னு ஆசை இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் ஆமாசாமி நாங்களும் அந்த பெருமாள்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்கிறா. எல்லாருக்கும் ஆசை இருக்கு இல்லையா அப்படின்னு அவர் கேட்குறார். இந்த இடத்துல தான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. எல்லாருமே என்ன நினச்சுன்னு இருக்காருன்னா ராமானுஜர் அஷ்டாங்க விமானத்தில் ஏறி திருமந்திரத்தை சொல்லிட்டார் அப்படின்னு நினச்சுன்னு இருக்கார். ஆனால் அவர் ஒருபோதும் மந்திரத்தை சொல்லலை, மந்திரத்தினுடைய உட்கருத்தான அர்த்தத்தை மட்டுமே சொன்னாரே ஒழிய அவர் மந்திரத்தை ஒருபோதும் சொல்லலை. இப்படி எல்லா தரப்பட்ட மக்களையும் ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற கலை, அந்த ஆர்ட்டை நம்ம ராமானுஜர்கிட்ட மட்டும்தான் கற்றுக்கணும். அடுத்து இவரினுடைய சொந்த மாமாவான பெரிய திருமலை நம்பிகளுக்கு கீழே ராமாயணத்தை 1 வருஷ காலமாக கற்றுக்கிறார். ராமாயணத்தில் இருக்கக்கூடிய 18 ரகசியங்களையும் இவர் கற்றுக்கிறார். இதெல்லாம் அடுத்து இவர் ஆளவந்தாருக்கு பண்ணி கொடுத்த முதல் சத்தியம் என்ன, வேதவியாசர் அமைத்த பிரம்மசூத்திரத்திற்கு ஸ்ரீ வைஷ்ணவ முறையில் ஸ்ரீபாஷ்யம் எழுதி கொடுத்தான்னு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தார் இல்லையா, அந்த சத்தியத்தை காப்பாற்ற விதமாக தான் இவர் ஸ்ரீபாஷ்யம் அமைக்கிறார். அந்த ஸ்ரீபாஷ்யத்தினுடைய மங்கள சரணமாக அகில புவன ஜன்ம ஸ்தேவபங்காதி லீலே வினத விவித பூத பிராத ரக்ஷைக தீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்தி ரூபா அப்படின்னு அவர் அமைக்கிறார். இதில் பார்த்தோம்னா முதல் 2 வரிகள்லையே
விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தினுடைய சாரமான சித்து அச்சித்து ஈஸ்வரன் இது மூன்றுமே வெவ்வேறு தத்துவங்கள் அப்படிங்கிறத சொல்லிடுறார். அதே போல் பகவான்கிட்ட நம்ம சரணடைஞ்சோன்னா அவர் நம்ம மட்டும் ரட்சிக்க மாட்டார், நம்ம கூட்டத்தையே ரட்சிப்பார் அப்படிங்கிற கருத்தையும் இதில் சொல்லியிருக்கார். இதில் என்னுடைய 3வது வரியில் பிரம்மணி ஸ்ரீனிவாசே அப்படிங்கிற வார்த்தை வர்றது. அது ஏன் சுவாமி ஸ்ரீனிவாச நாமத்தை தான் சொல்லணுமா? கோவிந்தன் நாமம் இருக்குது, கோபாலன் ஞாபகம் இருக்குது, நாராயணன் ஞாபகம் இருக்குது. இந்த எல்லா நாமத்தையும் விட்டுட்டு அது என்ன ஸ்ரீனிவாச நாமம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவில்லாத்தேவரை தேரேன்மின் தேவு அப்படிங்கிறது தான் ஆழ்வார் வாக்கு. பேச்சுலர் நாராயணனுக்கு வேல்யூவே கிடையாது. அதனால தான் எல்லா நாராயணனுடைய நாமத்திலையும் நம்ம மகாலட்சுமி தாயாரினுடைய நாமத்தை சேர்த்து சொல்கிறோம். ஸ்ரீமன் நாராயணன், பூவராகன், லக்ஷ்மி நாராயணன், லக்ஷ்மி நிருசிம்மன், ஸ்ரீனிவாசன், ஸ்ரீபதி அப்படின்னு சேர்த்து சேர்த்து சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, மகாலட்சுமி தாயாருக்கு மட்டுமே சௌசல்யம் லாவண்யம் போன்ற குணங்கள் இருக்குது. பெருமாளுக்கு கூட ஒரு கண் சூரியன், இன்னொரு கண் சந்திரன். ஆனால் மகாலட்சுமி தாயாருக்கோ 2 கண்ணுமே சந்திரன் தான். அதனால் குளிர்விக்கும் தன்னை மட்டுமே தெரிஞ்சவள் மகாலட்சுமி தாயார். பெருமாள் கூட தன்னுடைய மேலிரு கைகளில் சங்கும் சக்கரமும் வச்சுண்டு நீ தப்பு செய்தேனா, நீ தவறு செஞ்சேனா நான் உனக்கு தண்டனையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் மகாலட்சுமி தாயார் தன்னுடைய மேலிரு கைகளில் தாமரை மொட்டு தான் வச்சுட்டுருக்கா. நம்ம தவறு செஞ்சால் கூட மொட்டால் தட்டி கொடுப்பாளே ஒழிய தண்டனைனா என்னன்னே தெரியாது மகாலட்சுமி தாயாருக்கு. அப்பேற்பட்ட குணங்களை உடையவள் மகாலட்சுமி தாயார். ஸ்ரீ அப்படிங்கிற வாக்கியத்துக்கு என்ன பொருள்னா மங்களம்னு பொருள். அதனால தான் இவர் ஸ்ரீனிவாசே மங்களகரமாக இந்த ஸ்ரீபாஷ்யம் அமையட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்ரீனிவாச சப்தத்தை யூஸ் பண்ணுறார். இப்படி நம்மளுடைய ராமானுஜர் உலகம் உயணும் அப்படிங்கிறதுக்காக பகவான் கிட்ட சரணாகதி அடையணும் அப்படின்னு ஆசைப்படுறார். அப்போ பங்குனி உத்தர நன்னாள் அன்னைக்கு தான் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதருக்கும் ரங்கநாச்சியாருக்கும் சேர்த்தி உற்சவம் நடக்கும். இப்பேற்பட்ட இந்த நன்னாளில் தான் நம்ம பெருமாள் கிட்ட சரணாகதி அடையணும் அப்படின்னு ராமானுஜர் தீர்மானம் பண்ணுறார். இப்பேற்பட்ட இந்த நன்னாளில் சரணாகதி அடையணுங்கிறதுக்காக தான் சிஷ்ய கோடிகள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து கத்தியத்திரயம் பாடுறார். சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், வைகுண்ட கத்தியம்னு கத்தியத்திரயம். இதில் சரணாகதி கத்தியத்தில் மகாலட்சுமி தாயாரை முன்னிட்டு பெருமாள் கிட்ட சரணாகதி அடைகிறார். உதாரணத்துக்கு நம்மளே அப்பா கிட்ட ஏதாவது காரியத்தை சாதிச்சுக்கணும்னா அம்மா மூலமாக போய் சாதிச்சுப்போம் இல்லையா, அந்த டெக்னிக்கை தான் ராமானுஜர் ஃபாலோ பண்ணுறார். மகாலட்சுமி தாயார் மூலமாக பெருமாள் கிட்ட சரணாகதி அடைகிறார். அதில் அகில ஜகன் மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணக சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு எடுக்கிறார். அகில ஜகன் மாதரம் இந்த உலகத்திற்கே ஒரே தாய்னா அது மகாலட்சுமி தாயார் தான் அப்படின்னு அகில ஜகன் மாத்திரத்தில் எடுத்து விடுறார். இந்த உலகத்திற்கு மட்டுமா, அஸ்மன் மாதரம் எனக்கும் மகாலட்சுமி தாயார் மட்டுமே தாய் அப்படின்னு எடுக்கிறார். அஸ்மன் மாதரம்னு எடுக்கிறார். அதாவது தந்தை கூட மகனை தண்டிக்கணும்னு நினைப்பார். ஆனால் மகாலட்சுமி தாயார் தாய் ஒருபோதும் மகனை தவறு செய்தால் கூட தட்டி கொடுக்கணும் மட்டும்தான் நினைப்பா. அதனால தான் அஸ்மன் மாதரம் அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிறார். அசரண்ய சரண்யாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் ஒரே கதி ஒரே புகழ்னா அது மகாலட்சுமி தாயார், தாயார் ஒருவள் மட்டுமே அப்படின்னு எடுக்கிறார். இந்த உலகத்தில் இருக்க வாழ்க்கை மட்டுமா, எனக்கும் ஒரே புகழ்னா அது தாயார் மட்டும்தான். இந்த இடத்துல நம்ம இருந்தால் தேவலை. ஆனால் அப்பேற்பட்ட ஸ்ரீபாஷ்யக்காரருக்கே மகாலட்சுமி தாயார் தான் ஒரே புகழ் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்பேற்பட்ட மகாலட்சுமி தாயாரை முன்னிட்டு சரணமகம் பிரபத்தியே சரணடைகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அது சரி சுவாமி, அது எதுக்கு மகாலட்சுமி தாயாரை முன்னிட்டு அடையணும் அப்படின்னு பார்த்தோம்னா, தாயார் 6 விதமான தொழில்களை செய்கிறாள். முதல்ல நம்ம எல்லோராலும் அடையப்படுகிறாள் தாயார். புருஷகார பிரபத்தி ஸ்ரீயத்தே. நம்ம எல்லோராலும் அடைய மட்டும்தான் படறாளான்னு பார்த்தா கிடையாது. நமக்காக பெருமாள் கிட்ட யாசிக்கிறா. இந்த மாதிரி உங்கள் பக்தன் வந்திருக்கான், சரணம்னு வந்திருக்கான், நீங்கள் தான் அவனை பார்த்துக்கணும் அப்படின்னு பெருமாள் கிட்ட யாசிக்கிறா. ஸ்ரயத்தே நம்ம சொல்லக்கூடிய எல்லா குத்தங்களையும் கேட்டுக்கிறா. ஸ்ருணோதி அவள் மட்டும் கேட்கறதில்ல, பெருமாளையும் சேர்ந்து கேட்க வைக்கிறா. ஸ்ராவயதி நம்ம செய்யக்கூடிய எல்லா பாப்பங்களையும் போக்கி நம்மளை தூய்மையாக்கிறா. ஸ்ருணாதி இப்படி நம்ம செய்யக்கூடிய பாப்பத்தை மட்டும்தான் போக்குறாளான்னு பார்த்தோம்னா கிடையாது. நம்ம பக்தி செய்யணும் அப்படிங்கிறதையும் சரணாகதி அடையணுங்கிறதுக்கான பக்குவத்தையும் நமக்கு தரா. ஸ்ரீநாதி
இப்போ ஏற்பட்ட 6 தொழில்களை செய்கிறதுனால தான் ராமானுஜர் மகாலட்சுமி தாயாரை முன்னிட்டு பெருமாள் கிட்ட சரணடைகிறார். இப்போ ஏற்பட்ட ராமானுஜருக்கு மகாலட்சுமி தாயாரினுடைய அனுகிரகம் கிடைச்சதை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம், காலம் பத்தாது. அது எப்படி ராமானுஜருக்கு மகாலட்சுமி தாயாரினுடைய அனுகிரகம் கிடைச்சதோ அதே போல் சுவாமி வேதாந்த தேசிகருக்கு எப்படி தாயாரினுடைய அனுகிரகம் கிடைத்ததுங்கிறத பற்றி என்னுடைய சகபாட்டியான ரிஷி தெரிவிப்பார். நமஸ்காரம். ராமா குழந்தைகள் ரொம்ப அழகாக பேசினா. தமிழில் வந்து ஒரு வச்சனம் சொல்லுவா, சாதாரணமாக யாரையுமே நம்ம ஒரு மூர்த்தியை பார்த்து எடை போடப்படாது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பஷ்டமாக இவா விஷயத்தில் தெரியறது. மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசு அப்படின்னு சொல்லுவா. இந்த குழந்தைகளுடைய பாண்டித்யம் அப்படிங்கிறது ரொம்ப அசாதாரணமான பாண்டித்யம். இந்த சின்ன வயசில் எந்த ஒரு ஸ்டேஜ் ஃபியரும் இல்லாமல் இவ்வளவு அழகாக பக்தியை ரொம்ப ரசமாக நமக்கு சொல்லியிருக்கா. அந்த குழந்தைகள் இன்னும் சகல சௌக்கியத்தையும் அடைஞ்சு பரமஸ்ரேயஸை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகவானை பிரார்த்தனை பண்ணலாம். இந்த சங்கர பகவத் பாதாளை பற்றி இந்த குழந்தைகள் சொன்னா போல இந்த அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைதம் இப்படிங்கக்கூடிய 3 மதத்தினரும் ஆச்சாரியாளுக்கு நமஸ்காரம் பண்ணணும். சங்கர பகவத் பாதாளை மாத்திரம் நம்ம மறந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம இந்த ஜென்மா வந்து நம்ம எடுத்ததுக்கு உண்டான எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒருவேளை சங்கர பகவத் பாதாள் அவதாரம் பண்ணலேன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கி நம்ம வழிபடக்கூடிய இத்தனை க்ஷேத்திரங்களோ, இத்தனை கோவில்களோ, இத்தனை தெய்வங்களோ, வேதமோ, சாஸ்திரமோ, புராணமோ, ஹோமமோ எந்த விதமான அனுஷ்டானங்களும் இருக்காது. எல்லாரும் பௌத்த மதத்துக்கும் ஜெயின மதத்துக்கும் போயிருப்போம். இது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டா, இது எல்லாமே வியர்த்தம்னு சொல்லிவிட்டா, இதெல்லாம் கட்டுக்கதைன்னு சொல்லிவிட்டா. 72 துர்மதங்கள் இருந்தது இங்கே. அந்த 72 துர்மதங்களையும் ஆச்சாரியால் கண்டனம் பண்ணி அவர் ஒருத்தராக இருந்து இதே இடத்துல திருவிடைமருதூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தமமான ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. 72 துர்மதத்தையும் சொல்லக்கூடியவா அங்கே எல்லாம் ஆவிர்வவிச்சிருக்கா. ஒரே ஒருத்தராக ஆச்சாரியால் நின்றுருக்கார். இந்த வேதம் உண்மை, ஏன்னா வேதத்தினால் சொல்லப்பட்ட அனுஷ்டானங்கள் உண்மை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆச்சாரியால் அவதாரம் பண்ணுறார். அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாமியஹம்னு எப்படி பகவான் சொன்னாரோ, எப்பெல்லாம் இந்த லோகமானது க்ஷீணமாறதோ அப்போ நானே அவதாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னா போல சம்போர் மூர்த்தி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா, சாட்சாத் அந்த கைலாசபதியான பரமேஸ்வரனே இந்த கலியில் வந்து நமக்கு ஆச்சாரியனாக அவதாரம் பண்ணுறார். அந்த பரமேஸ்வரன் அந்த சங்கராச்சாரியால் அவதாரம் பண்ணி அந்த இடத்துல நின்றுருக்கார். இந்த ஒரு மதத்துக்கு 1000 பேர்னு ஒரு கணக்கு ஒரு தோராயமாக வச்சுட்டோன்னு சொல்லி சொன்னால் 72,000 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அங்கே ஆச்சாரியால் ஒருத்தர் நிற்கிறார். அவள் எல்லாரும் கேட்குறாளாம், உங்களுக்கு என்ன இவ்வளவு தைரியம், உங்களுக்கு என்ன இவ்வளவு சாமர்த்தியம், இத்தனை பேர் நின்றுருக்கோம், நாங்கள்லாம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், நீங்கள் என்னடான்னா வேதம் சாஸ்திரம் புராணம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு ஆச்சாரியன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாராம், இத்தனை 1000 பேர் இருக்கள், நான் வந்து ஒரு விஷயமே கிடையாதுன்னு நீங்கள் வந்து என்னை அசால்ட்டாக வந்து லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணிவிட்டு என்னை கவனிக்காமல் போயிடலாம், நான் ஒருத்தன் என்ன நினைக்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோனோ அப்போவே நான் ஜெயிச்சுட்டேன் அப்படிங்கிறாராம். சங்கர பகவத் பாதாள் என்ன நினைக்கிறார், இவா 72,000 பேர் என்ன நினைக்கிறாளோ அதை பற்றி இவருக்கு கவலை கிடையாது. மெஜாரிட்டி எங்கள் விஷயமே கிடையாது. சத்தியத்தை வந்து அங்கே நிலைநிறுத்தணும். இப்போது ஒரு ஒத்தையடி பாதை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒத்தையடி பாதைக்கு நம்ம வந்து ஒரு ரோடு போடுறோம். அதுக்கப்புறம் இன்னும் அழகாக, இன்னும் ஹைஜீனிக்காக, இன்னும் நன்னா ரோடு போட்டுவிட்டு அவளுக்கு நன்னா அதுக்கு உண்டான பெயிண்டெல்லாம் அடித்து நீட்டாக லைட்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணிவிடலாம். ஆனால் நம்ம மதம் தப்பு, நம்ம வேதம் தப்பு, நம்ம புராணங்கள் தப்பு, ராமாயணம் பொய், பாரதம் பொய்ன்னு சொல்ல சமயத்தில் இத்தனை 1000 பேரை, இத்தனை லட்சம் பேரை தனி ஒரு மனிதனாக நின்று நம்மளுடைய மதத்தையும் வேதத்தையும் சாஸ்திரத்தையும் புராணத்தையும் யஜ்ஞத்தையும் பிராமணனுடைய தர்மத்தையும் ஹிந்து கலாச்சாரத்தையும் தனி மனிதனாக நின்று காப்பாற்றினவர் ஆச்சாரியா சங்கர பகவத் பாதாள். நம்ம அத்தனை பேரும் அவருக்கு கடமைப்பட்டிருக்கோம். சாஸ்திரங்களில் ஒரு வச்சனம் இருக்குது, எனக்கு இதை சொல்லும்பொழுதே எனக்கு ரொம்ப தாபமாக இருக்குது. கிருதக்னே நாஸ்தி நிஷ்கிருதிஹி அப்படின்னு ஒரு வச்சனம். நன்றி மறந்தவர்களுக்கு எந்த காலத்திலையும் கதி கிடையாது அப்படின்னு ஒரு வச்சனம் இருக்குது. நம்ம ஆச்சாரியால நமஸ்காரம் பண்ணலேன்னு சொல்லி சொன்னால் நம்ம நன்றி மறந்தவர்களாக ஆயிடுவோம். ஏன்னா நம்ம மதத்துக்கு முதல்ல ஆரம்பித்தவர் அவர் தான். சங்கர பகவத் பாதாள் மாத்திரம் நம்ம அவதாரம் பண்ணலேன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கி கணபதி சதுர்த்தியோ, ஒரு ஷஷ்டியோ, ஒரு சிவராத்திரியோ, நவராத்திரியோ, இத்தனை பேர் நீங்கள் பகவன் நாமா சொல்கிறதுக்காக உட்காந்துட்டு இருக்கோமே,
ஒருத்தரும் இருக்க முடியாது. நம்ம ஏதோ வேற ஏதோ மதத்துக்கு போயிட்டு ஏதோ ஒரு தெய்வத்தை பார்த்துட்டு இப்படி இருந்துட்டு இருப்போம். நம்ம மதத்துக்காக ஆச்சாரியால் பண்ண சிரமம் சாதாரண சிரமம் இல்லை. ஒரு விஷயத்தை நம்ம கட்டினத்துக்கு அப்புறம் அது எந்த அளவுக்கு வேணால் டெக்கரேட் பண்ணலாம். ஆனால் முதல்ல நமக்குன்னு ஒரு அடையாளத்தை காண்பிச்சவர் சங்கர பகவத்பாதாள். அத்தனை பேரும் எந்த ஃபங்க்ஷன் நம்ம கொண்டாடுறோமோ இல்லையோ சங்கர பகவத்பாதாளை கொண்டாடியே ஆகணும். ஒரு சனாதன தர்மத்தை மதிக்கக்கூடிய ஒருத்தருக்கும் இருக்கக்கூடிய தலையாய கடமை சங்கர பகவத்பாதாளை நமஸ்கரிக்கிறது தான். ரொம்ப படித்தவர் பண்டிதர்களுக்கு உண்டான பிரம்மசூத்திரத்திலேருந்து யாகாதிகள் பண்ணக்கூடிய வேத பண்டிதர்கள்லேருந்து எதுவுமே என்னால் சொல்ல முடியாது, பகவன் நாமாதான் கத்தின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்கார் சங்கர பகவத்பாதாள். நீ யஜ்ஞம் பண்ணுறியா, அதுக்குண்டான விஷயத்தை நான் சொல்கிறேன். நீ பெரிய சாஸ்திரங்கள் படிக்கிறியா, பெரிய வேதாந்தம் படிக்கிறியா, அதுக்கும் நான் உனக்கு வழி சொல்கிறேன். எதுவுமே முடியலையா, பகவானை ஸ்மரணம் பண்ணு. பகவானை ஸ்மரணம் பண்ணுறதுனால உனக்கு கதி கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். முதல் விஷயம், இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சொல்லணும். ஆச்சாரியார் சங்கர் பகவத்பாதாள் எப்படி பகவான் சமோகம் சர்வபூதேஷு அப்படின்னு சொன்னா போல அகமாத்மா குடாகேஷான்னு பகவான் எப்படி கீதையில் சொன்னாரோ, எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் இருக்கக்கூடிய உயிர்த்தன்மையாக நான் இருக்கேன், எல்லாவற்றிலும் இறைவனை காணல் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை பகவான் சொன்னதை ஆச்சாரியால் கடைபிடிச்சார். மனிதர்களுக்குள்ள எந்த பேதத்தையும் அவர் பார்க்கல, தெய்வத்துக்கிட்டையும் பேதம் பார்க்கல. சங்கர பகவத்பாதாள்கிட்ட நீங்கள் பார்த்தேன்னா ஒரு ஸ்தோத்திரத்தையும் நீங்கள் பார்த்தேன்னா ரொம்ப ஸ்பஷ்டமாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு பெருமாளை பற்றி அவர் ஸ்தோத்திரம் பண்ணார்னா அவர் ஒரு வைஷ்ணவர்னு நீங்கள் பார்க்கலாம். சிவபெருமானை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணார்னா அவர் சைவர் மாதிரி தெரிவார். அம்பாளை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணார்னா சாக்தர் மாதிரி தெரிவார். ஒரு கணபதியை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணார்னா காணாபத்தியர் மாதிரி தெரிவார். ஒரு சுப்பிரமணியரை ஸ்தோத்திரம் பண்ணார்னா அவர் கௌமாரராக தெரிவார். அப்படி யார் யாருக்கு எந்தெந்த தெய்வங்கள் மேலே அபிப்பிராயம் வர்றதோ பக்தி வர்றதோ அவா அந்தந்த தெய்வத்தை பக்தி ஸ்ரத்தையோட அவளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணினா எல்லாருக்கும் கதி அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்போ ஒரு தெய்வத்தை சொல்லிவிட்டு மறு தெய்வத்தை நம்ம சொல்லாமல் விட்டுட்டோன்னு சொன்னால் 36,000 சிவன் கோவில் இருக்குது தமிழ்நாட்டில் மாத்திரம். எத்தனையோ ஆயிரம் 24,000 சொச்சம் பெருமாள் கோவில் இருக்குது. அம்பாளுக்கு அத்தனை கோவில்கள் இருக்குது. இப்போ காஞ்சிபுரத்தை பற்றி குழந்தையெல்லாம் சொன்னால், சப்த மோக்ஷபுரியில் நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே மோக்ஷபுரி காஞ்சிபுரம் தான். சங்கர பகவத்பாதாள் ஷண்மதத்தை ஸ்தாபனம் பண்ணார். சுப்பிரமணியர், கணபதி, சிவபெருமான், பெருமாள், அப்புறம் சூரிய நாராயண சுவாமி, அம்பாள், இப்படி 6 மதத்தை ஸ்தாபனம் பண்ணார். இந்த 6 மதத்துக்கு உண்டான தெய்வங்களும் இருக்கக்கூடிய ஒரே க்ஷேத்திரம் காஞ்சி க்ஷேத்திரம். சாக்தம்னு சொல்லக்கூடிய அந்த அம்பாள் வழிபாட்டுக்கு உண்டான இது காமாட்சி, சிவபெருமானை சொல்லக்கூடிய க்ஷேத்திரமான ஏகாம்பரேஸ்வரர், பெருமாளை சொல்லக்கூடிய வரதராஜ பெருமாள், சூரியநாராயணரை சொல்லக்கூடிய கச்சபேஸ்வரர் கோவில், அப்புறம் கணபதியை சொல்லக்கூடிய ஷோடச கணபதி. நீங்கள் காமாட்சி சந்நிதியில் பார்த்தேன்னாக்கா ஒரு சிவபெருமானை பார்க்க முடியாது. அந்த எந்த சிவபெருமான் கிட்ட நீங்கள் போனாலும் வேற ஒரு அம்பாள் வேற நாமாவோட நீங்கள் பார்க்க முடியாது. எந்த இடத்துக்கு போனாலும் காமாட்சின்னு தான் பேர் இருக்கும். காமாட்சி சந்நிதியில் மாத்திரம் பார்த்தேன்னா ஷோடச கணபதி 16 கணபதி இருக்கும். சுப்பிரமணியரை பார்த்தேன்னா குமரகோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானுக்கு அங்கே ஒரு கோவில் இருக்குது. அப்படி சங்கர பகவத்பாதாள் அவர் சொன்ன 6 மதத்துக்கும் இருக்கக்கூடிய பிராச்சீனமான க்ஷேத்திரம் நிறைந்த ஒரு ஊர் அப்படின்னு சொன்னால் அது காஞ்சி க்ஷேத்திரம்தான். அப்படி அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, அவந்திகாபுரி, துவாரகா அப்படின்னு 7 மோக்ஷபுரி. அதில் நமக்குன்னு இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் தென்தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரே க்ஷேத்திரம் காஞ்சி க்ஷேத்திரம். இவ்வளவு வைசிஷ்யம் இருக்கிறதுனால தான் அங்கே ஒரு காமகோட்டி பீடம் அப்படிங்கிற ஒரு உத்தமமான பீடத்தை ஆச்சாரியால் அங்கே ஸ்தாபனம் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம நன்னா தெரிஞ்சுக்கணும். அதனால் சங்கர பகவத்பாதாள் அப்படின்னு சொன்னால் நமக்கு மனசு உருகணும். சங்கர பகவத்பாதாள் மாத்திரம் இங்கே அவதாரம் பண்ணலேன்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம இந்த வேதத்தையோ சாஸ்திரத்தையோ புராணத்தையோ சொல்லக்கூட முடியாது. சங்கர பகவத்பாதாளை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன், அவருடைய வித்வத் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அஷ்டவருஷே சதுர்வேதி, 8 வயசில் அவருக்கு சகல வேத சாஸ்திரங்களும் தெரியும். துவாதசே சர்வசாஸ்திரவித், எல்லா விதமான சாஸ்திரங்களும் அவருக்கு 12 வயசில் தெரியும். ஷோடசே கிருத்தவான் பாஷ்யம், பிரம்மசூத்திர பாஷ்யம், பிரஸ்தானத்ரயம்னு சொல்லக்கூடிய ஸ்ருதி ஸ்மிருதி புராணம், இந்த 3 விஷயத்தையும் அவர் பாஷ்யம் பண்ணும் பொழுது அவருக்கு வயசு 16 வயசு. 32 வயசு காலத்துக்குள்ள ஆச்சாரியால் நம்ம இந்த பூலோகத்தை விட்டுட்டு அவர் கதி அடைஞ்சாச்சு, பரமேஸ்வரனோட ஐக்கியம் ஆயாச்சு. அந்த 32 வயசில் அவர் பண்ணின விஷயம் நம்ம ஜென்மால நினச்சி கூட பார்க்க முடியாது. ஈவன் அவர் பண்ணின கிரந்தத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னாலே அதுக்கே பெரிய வித்வத் வேணும். அப்படி ஆச்சாரியால் எப்படி இருப்பார் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்லோகம் பிரசித்தமாக எல்லாருக்குமே தெரியும். சாட்சாத் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமான சங்கர பகவத்பாதாளுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானா ஒன்றும் இல்லை. ஏன்னா எல்லாத்துக்குமே வித்யாதிபதி ஈசான சர்வ வித்யானாம்,
ஈஸ்வர சர்வபூதானாம் அப்படின்னு சொன்னதுனால எல்லா வித்யைக்கும் அதிபதியான அந்த பரமேஸ்வரன் அவருடைய அவதாரமாக இருக்கக்கூடிய சங்கரருக்கு இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு சொல்கிறேன். ஒரு விஷயம் சொல்லுவா, நானாம்னாஜ பரிசிரமம் கலஜதாம் நாஸ்தியேவ சாஸ்திரேஷு தீஹி. வேதாத்தியனம் பண்ணவா சாஸ்திராத்தியனம் பண்ண முடியாது, சாஸ்திராத்தியனம் பண்ணவா பெரும்பாலும் வேதாத்தியனம் பண்ணுறதில்லை. ஏன்னா அதனுடைய வருஷ காலம் ரொம்ப பெருசு, 8 வருஷம் 10 வருஷம் ஆகும். இப்படி வேதமும் சாஸ்திரமும் படித்தவா சம்ஸ்கிருதம் படிக்கிறது முடியாது, ஏன்னா அதுக்கு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதுக்கு எத்தனையோ வருஷங்கள் படிக்க வேண்டியது இருக்குது. இப்படி வேதமும் சாஸ்திரமும் சம்ஸ்கிருதமும், அந்த சம்ஸ்கிருதம் படித்தாலும் கவிதா சக்தி நம்ம ஒரு ஸ்லோகத்தை உருவாக்குற அளவுக்கு அந்த பாண்டித்யத்தை வளர்த்துக்க முடியாது. ஒருவேளை வேதமும் சாஸ்திரமும் இந்த கவிதா சக்தியும் ஒருத்தனுக்கு இருக்குமே ஆனால் அவள்கிட்ட நீங்கள் பார்த்தேள் அப்படின்னாக்கா, நானாம்னாஜ பரிசிரமம் கலஜதாம் நாஸ்தியேவ சாஸ்திரேஷு தீஹி சத்யோரப்யனஜோஹோ த்வயோன சுலபா சாஹிக்ஷிதௌ சாஹிதி அப்யேதாசு சதீஷு நாஸ்தி வினஜஹா. இப்படி வேதமும் சாஸ்திரமும் சம்ஸ்கிருதமும் கவிதாசக்தியும் ஒருத்தன்ட்ட இருக்குமே ஆனால் அந்த இடத்துல பணிவு இருக்கவே இருக்காது. ஒருத்தட்ட வேதமும் சாஸ்திரம் ஏதாவது ஒன்று இருந்தாலே நமக்கு இங்கே தகுடுதத்தோம்னா, ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் நம்ம சாதனை பண்ணிட்டாலே நம்ம என்னமோ ரொம்ப பெருசு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம், அடுத்த வாழை கிரிட்டிசைஸ் பண்ணுறோம், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அப்படி கிடையாது. ஆச்சாரியாள்கிட்ட அவ்வளவு வினயம். நீங்கள் பார்த்தேன் அப்படின்னாக்கா அவ்வளவு பாண்டித்யத்தோடு இருக்கக்கூடிய சங்கர பகவத்பாதாள் நஜானாமி சப்தம் நஜானாமி சார்த்தம் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு வேதம் தெரியாது, சாஸ்திரம் தெரியாது, பக்தி தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணியரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறார். மத்சமஃப் பாதகி நாஸ்தி அப்படிங்கிறார். என்ன போல எங்களை போல பாபம் பண்ணவா யாரும் கிடையாது. வாழ்க்கை முழுக்க தர்மத்துக்காகவே இருக்கக்கூடிய சங்கர பகவத்பாதாள் அந்த வேத சாஸ்திர புராணத்தினுடைய வாக்கியத்தை எப்படியாவது நிர்தாரணம் பண்ணணும்னு அவதாரம் பண்ண சங்கர பகவத்பாதாள் என்னை விட பெரிய பாப்பி யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். உன்னை விட அந்த பாபத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்லாம் சொல்கிறார். மதன்ய கோதீனஹா திரிஜகதி சரண்ய பசுபதே. சிவபெருமான்கிட்ட ஒரு ஸ்தோத்திரம் இருக்குது, சிவானந்த லஹரின்னு பேர் அந்த ஸ்தோத்திரத்துக்கு. அந்த ஸ்தோத்திரத்தை பற்றி சொல்லும் பொழுது, லோகத்தில் என்ன மாதிரி ஒரு சாதாரணம், என்ன மாதிரி ஒரு பரமசாமான்யன், எதுவுமே தெரியாதவன், ரொம்ப க்ஷீணமானவன் யாரும் இருக்க முடியாது. என்ன மாதிரி க்ஷீணமானவனுக்கு ஒன்ன மாதிரி அனுகிரகம் பண்ணுறதுக்கு இன்னொரு தெய்வம் இருக்காது. எப்படின்னா மதன்ய கோதீனஹா திரிஜகதி சரண்ய பசுபதே துவதன்ய கோவாமே திரிஜகதி சரண்ய பசுபதே அப்படின்னு ஆச்சாரியால் சிவானந்த லஹரியில் சொல்கிறார். அப்படி தன்னை ரொம்ப தாழ்த்திண்டு எப்படி வேதமும் சாஸ்திரமும் புராணமும் சாகித்யமும் தெரிஞ்ச சங்கர பகவத்பாதாள் அவருடைய வித்வத்தை நீங்கள் பார்க்கணுன்னா பிரஸ்தானத்ரயத்தை படித்தா தெரியும். எந்த இடத்துல வேதத்தை பிரமாணம் காண்பிக்கணும், எந்த இடத்துல ஸ்ருதி பிரமாணம், எந்த இடத்துல ஸ்மிருதி சாஸ்திர பிரமாணம், எந்த இடத்துல புராண பிரமாணம் காண்பிக்கணும்னு நம்ம அந்த பிரஸ்தானத்ரய பாஷ்யத்தை பார்க்கும்பொழுது நமக்கு அவ்வளவு தெரியுது. இவ்வளவு படிப்பு ஒருத்தரால் படிக்க முடியுமா அப்படின்னு. இப்போ சொன்னேன் இல்லையா, பணிவு பணிவு அவ்வளவு பணிவு ஆச்சாரியாளுக்கு. தனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கக்கூடிய வினயம். நாஸ்தி வினஜா நாச்சார பக்தி க்ஷமா சாதுரியா அப்படிங்கிறார். இப்படி எல்லாமே இருந்ததுன்னா அவள்கிட்ட ஆச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். எப்படி எல்லாமோ வாழலாம், மனம் போன போக்கில் வாழ்க்கையை வாழறது, எதை வேணால் சாப்பிட்றது, எப்படி வேணால் தூங்குறது, எது பண்ணினாலும் இன்றைக்கி சோஷியல்னு பேசிக்கிறதுங்கிறதெல்லாம் ஆச்சாரியாள்கிட்ட கிடையாது. இப்படின்னா இப்படி தான். வேதம் சொன்னால் அதுக்கு மீறி ஆச்சாரியாள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் கூட நீங்கள் பார்க்க முடியாது. நாச்சார பக்தி க்ஷமா சாதுரியா. அடுத்தது பார்த்தேன்னா பக்தி. சங்கர பகவத்பாதாள் மாதிரி பக்தி பண்ணவர்களை நீங்கள் ஒருத்தரை பார்க்கவே முடியாது. இப்போது ரொம்ப நன்னா படித்தவர்கள் கூட ஒருத்தரை பார்த்தா நமக்கு அவா இருந்தால் போரும் அப்படின்னு சொல்லி தெரியும் இல்லையா, நமக்கு அவர் போரும், அவர் பார்த்து பாருன்னு நம்ம எல்லாரையும் எதிர்த்துப்போம். சங்கர பகவத்பாதாளை பார்த்தேன்னா எல்லா தெய்வங்களுக்கும் ஸ்தோத்திரம், எந்த தெய்வத்தை பார்த்தாலும் ஸ்தோத்திரம், எல்லா க்ஷேத்திரத்துக்கும் நடந்தே போய் எல்லா க்ஷேத்திரத்தையும் பார்த்து எல்லா தெய்வங்களுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணி. அதெல்லாம் யாருக்காக? ஆச்சாரியாள் முதல்ல இதுக்கு அவருடைய குருநாதரான அவர் கோவிந்த பகவத்பாதாளை பார்க்கும் பொழுது நீ யார் அப்படின்னு கேட்ட உடனே மனோபுத்திய அகங்கார சித்தானினாகம் நச்ச ஸ்ரோத்ரஜிஹ்வே நச்ச கிராணநேத்ரே நச்ச வியோம பூமிர் நதேஜோ நவாஜுஸ்சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம் அப்படின்னு சொல்கிறார். இந்த சரீர ரூபத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய எதுவுமே நான் இல்லை. புருஷன், ஸ்திரீ, ஜாதி, மதம், பேதம், படித்தவன், படிக்காதவன், இந்த மாதிரி எதுவுமே நான் கிடையாது. உள்ளே இருக்கக்கூடிய சைதன்ய ஸ்வரூபமான ஆத்மஸ்வரூபமே நான் அப்படின்னு முதல் கேள்விக்கே பதில் சொன்னவர். இது 8 வயசில் சொல்கிறார். அதுக்கப்புறம் இத்தனை கிரந்தம் எழுதுகிறார். அவருடைய வித்வத்தை காண்பிச்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்போவே அவருடைய விஷயம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் எதுக்கு இத்தனை ஸ்தோத்திரம், இத்தனை விஷயம் அவர் எதுக்கு பண்ணினார் அப்படின்னா நமக்காக தான். அவருடைய கருணை என்னென்னா நம்மளை அவர் ரெப்ரசன்ட் பண்ணுறார். இன்றைக்கி ரொம்ப படித்தவா இருப்பா, படிக்காதவா இருப்பா, பக்தி பண்ணுறவா இருப்பா, எதுவுமே தெரியாதவா இருப்பா, அதை பண்ண தெரியாதவா இருப்பா. அவள் எல்லாருக்காகவும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும்.
ஒன்றுமே தெரியாதவன் இருந்தாலும் அவனையும் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே அப்படின்னு சொல்கிறார். ஒன்றுமே தெரியாதா கோவிந்தா அப்படின்னு பஜனை பண்ணு, சிவசிவா அப்படிங்கிற பஜனை பண்ணு, சிவசிவேதி சிவேதி சிவேதி வா பவ பவேதி 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 வா ஹர ஹரேதி 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 வா மம மன சிவமேவ நிரந்தரம். உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, பக்தி அப்படின்னா இவ்வளவு ஞானத்தை அடைஞ்ச ஒருத்தர், அதுவும் அத்வைத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்துலேயும் பகவானை பார்க்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை சொன்ன ஒருத்தர்கிட்ட இவ்வளவு பக்தி இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அவருடைய சித்தாந்தம் வேறு. அவர் பக்தி பண்ண வேண்டான்னு சொல்லவே இல்லை. சங்கர பகவத் பாதாள் மாதிரி பக்தி பண்ணவர், க்ஷேத்ராட்டனம் பண்ணவரை இன்னொரு ஆச்சாரியால் பார்க்க முடியாது. ஏதோ ஒரு தெய்வத்தை பார்த்துட்டு அந்த ஒரு தெய்வத்துக்கு மாத்திரம் கோவிலுக்கு போனவர் கிடையாது. நம்ம முன்னோர்கள் எத்தனை க்ஷேத்திரத்துக்கு போனாலோ, என்னென்ன தெய்வத்தை வழிபட்டாலோ அத்தனை தெய்வத்துக்கு க்ஷேத்திரத்துக்கும் போனார். ஏன்னா நம்ம பெரியவா பண்ணதை ஏதாவது நம்ம பண்ணாமல் போனோம்னா அடுத்த ஜென்ரேஷன் கெட்டு போயிடும் இல்லையா? அவாளே பண்ணலை, நான் எதுக்கு பண்ணணுங்கிறது ஆயிடும். அப்படி இல்லாமல் நம்ம பெரியவா பண்ண ஒன்னொன்னும் விஷயம்தான், ஒரு க்ஷேத்திரமும் விஷயம்தான் அப்படின்னு நமக்கு காண்பிச்சு வாழ்ந்து காண்பிச்சவர் ஆச்சாரியார் சங்கர பகவத் பாதாள். நாஸ்தி வினஜா நாச்சார பக்தி க்ஷமா சாதுரியா. அடுத்தது க்ஷமாங்கிற ஒரு விஷயம் சொல்கிறார். பொறுமை அப்படின்னு சொன்னால் அது சங்கர பகவத் பாதாள்கிட்ட தெரிஞ்சுக்கணும். ஆச்சாரியால் அங்கே இருந்துட்டுருக்கார். அவருடைய சிஷ்ய எல்லாரோடையும் இருந்து எல்லாம் பாஷ்ய கிரந்தங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கார். அப்போது உக்ரபைரவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வரார். அவர் ரொம்ப இந்த மாந்திரிகள்லாம் பண்ணக்கூடியவர். இந்த மாதிரி மனுஷர்களை வதம் பண்ணி அதன் மூலியமாக பகவான்கிட்ட எனக்கு சில சித்திகள்லாம் ஏற்படணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கார். அப்போது அவர் சொல்கிறார், ஒரு நிஷ்டையான ஒரு யதி அவருடைய தலை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அபிலாஷம் இருக்குது. அப்போது அவர் இவர்கிட்ட சொல்கிறார், அந்த உக்ரபைரவர் சங்கர பகவத் பாதாள்கிட்ட சொல்கிறார். அதுக்கு சங்கரர் சொல்கிறார், அவருடைய தபஸ் என்ன, அவருடைய வலிமை என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். அவர் என்ன பண்ணுறார், இங்கே பாருப்பா, என்னுடைய சிஷ்யர்கள் இத்தனை பேர் இருக்கா, இவா இருக்கும்பொழுது நீ பக்கத்தில் வராத, அவள் என்னை விடமாட்டா. அவள்லாம் மாத்தியான்மிக காலத்தில் ஸ்நானத்துக்கு போயிடுவா. அந்த சந்தர்ப்பத்தில் நான் தனியாக இருப்பேன். உனக்கு இந்த சரீரத்தில் ஒரு பங்கு உனக்கு பிரயோஜனப்படுறது அப்படின்னா தாராளமாக இந்த சிரசை எடுத்துக்கோப்பா அப்படிங்கிறார். நம்ம சாதாரணமாக இருக்கக்கூடிய நமக்கே எத்தனை செக்யூரிட்டியை வச்சுருக்கோம். அப்பேற்பட்ட லோககுருவாக இருக்கக்கூடிய சங்கர பகவத் பாதாள் தன்னுடைய சிரசை கொடுக்கறதுக்கு கூட தயங்கலை. அப்போ அவருடைய பொறுமை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த விஷயம் முடிஞ்ச உடனே அவருடைய சிஷ்யரான பத்மபாதாச்சாரியால் தன்னுடைய குருநாதாரையே சதா சர்வத்திர காலம் ஸ்மரிச்சுட்டே இருக்கிறதுனால தன் குருக்கு ஏதோ ஒரு சிரமம்னு தெரிஞ்சு அவர்கிட்ட நிருசிம்மாவேசம் ஏற்பட்டு அதன் மூலியமாக அந்த உக்ரபைரவ வதம் ஏற்பட்டதை தவிர சங்கர பகவத் பாதாள் அவருக்கு எதுவும் சாபம் கொடுத்ததா நமக்கு சரித்திரங்கள்ல இல்லை. அப்போ ஆச்சாரியாளுக்கு எவ்வளவு பொறுமை இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாச்சார பக்தி க்ஷமா சாதுரியா சச்சதாச்சாலம் வியகேலம் தியமு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தமமான ஒரு ஸ்லோகம். ஆச்சாரியாளுடைய வைபவத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கே பெரிய யோக்கியத்தை வேணும். அதனால நம்ம ஜென்மா எடுத்திருக்கோம் அப்படின்னா எதுக்கு அப்படின்னாக்கா, இப்பிறவி எடுத்த பஜனாவதெல்லாம் திடம்பட ஈசனை நாடுதல், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலை வேணியன். இப்படி இந்த ஜென்மா எடுத்தது என்ன அப்படின்னா இந்த ஞானத்தை அடைஞ்சு அந்த பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். நாடும் நகரமும் நல்திரு கோவிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்த பின் கூடிய நெஞ்சத்து கோவிலாய் கொள்வனே. எடுத்த உடனே நம்ம ஞானத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் யாருக்கும் புரிய போகிறதில்ல. இது ஏதோ வேறு டாப்பிக்காக இருக்குது, நமக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு போயிடுவா. ஆச்சாரியால் பேசிக்லேருந்து வரார். எடுத்த உடனே உனக்கு அத்வைதம் எல்லாரும் ஈஸ்வரன் அவர் பேசலை, அது தப்பாக புரிஞ்சுட்டுருக்கா, எல்லாம் வேறு மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறா. எந்த பேதமும் மனுஷர்களுக்குட்ட எந்த பேதமும் பார்க்காத ஒரே ஆச்சாரியன் சங்கர பகவத் பாதாள். தெய்வங்களுக்குள்ள எந்த பேதமும் பார்க்காத ஒரே ஆச்சாரியன் சங்கர பகவத் பாதாள் அப்படிங்கிறத நம்ம நன்னா புரிஞ்சுக்கணும். அதனால சங்கர பகவத் பாதாளுக்கு நம்ம இந்த சனாதன மதத்தை சேர்ந்த ஒருத்தரும் கடமைப்பட்டிருக்கோம். எதுக்கு, நமக்கு பக்குவம் அடையிற வரைக்கும் எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் போகணும். ரொம்ப வைசிஷ்யமான இந்த பஞ்சபூத க்ஷேத்திரங்களுக்கு போகணும். ஸ்ரீரங்கம் முதலிய வைசிஷ்யமான க்ஷேத்திரங்களுக்கு போகணும். காமாட்சி மீனாட்சி விஷாலாட்சின்னு சொல்லக்கூடிய முப்பெரும் தேவியர்களுடைய க்ஷேத்திரங்களுக்கு போகணும். பிள்ளையார்பட்டின்னு சொல்லக்கூடிய கணபதி க்ஷேத்திரத்துக்கு போகணும். மருதுமலை முதலிய சுப்பிரமணிய க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போகணும். நம்ம பெரியவாள்லாம் கட்டி வச்சது ஏதோ அவளுக்கு வேலை இல்லாமையோ ஏதோ நிறைய பணத்தை வச்சுட்டு ஏதோ வேலை இல்லாமல் கட்டி வச்சிருக்கா அப்படிங்கிறது கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு மூர்த்திக்கும் ஒரு தெய்வத்துக்கும் அசாத்தியமான சாதனை இருக்குது, அசாத்தியமான ஒரு வைசிஷ்யம் இருக்குது. இப்படி நம்மளுடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணாமல் இந்த எல்லாத்தையும் அப்படியே பண்ணதுனால தான் நம்ம ஆச்சாரியாளுக்கு நம்ம என்ன ஸ்லோகம் சொல்கிறோம், ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் அப்படிங்கிறோம். ஆலயம்னு சொன்னால் இருப்பிடம் அப்படின்னு அர்த்தம். எல்லாம் நிறைந்த இடம் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் ஆலயம் அப்படின்னு பேர். வேதமும் சாஸ்திரமும் புராணமும் நிறைந்த ஒரு இடம். ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசலை அவர், எல்லா விஷயத்தை பற்றியும் பேசுகிறார், எல்லா ஜனங்களுக்காகவும் பேசுகிறார்.
யா பிரம்மாதி பிபீலிகாந்த தனுஷு புரோதா ஜெகத்சாட்சிணி அப்படின்னு ஒரு சின்ன பிரம்மாலேருந்து ஆரம்பித்து ஒரு சின்ன எறும்பு பரியந்தம் எந்த ஒரு வஸ்து அந்த எக்ஸிஸ்டன்ஸ் நிறைஞ்சு இருக்கோ, யாருக்கிட்ட அந்த உயிர்த்தன்மை இருக்கோ, அது அத்தனையும் ஈஸ்வரன் அப்படிங்கிறார். சாண்டாலோஸ்து சதுத்விஜோஸ்து குருரித்யேஷா மனிஷா மம. ஞானத்தை அடைந்தவன் எந்த ஜாதி எந்த மதத்தை சேர்ந்தவனா இருக்கட்டும், படித்தவன் படிக்காதவன் யாரா வேணா இருக்கட்டும், அவன் என்னுடைய குருக்கு சமமானவன் சொன்ன ஒரே ஆச்சாரியால் சங்கர பகவத்பாதாள். அதனால சங்கர பகவத்பாதாள் நம்ம அத்தனை பேரும் கடமைப்பட்டிருக்கோம். இப்பேற்பட்ட உத்தமமான சங்கர ஜெயந்தியை நமக்கு கிடைச்சதுக்கு நம்ம பெரிய பாக்கியம். அதனால திருமதர்களும் சங்கர பகவத்பாதாளை நமஸ்கரிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கர்த்தவியம். கர்த்தவியம்னா என்ன அர்த்தம்? கடமை அப்படின்னு அர்த்தம். அதை நம்ம பண்ணாமல் போனோம்னா கிருத்தக்தன் ஆகிடுவோம். அதனால எந்த பாதையும் இல்லாமல் எல்லாத்தையும் அடைச்சி வச்சிருந்த போது நமக்குன்னு ஒரு பாதை, பக்தி மார்க்கமா ஞான மார்க்கமா அனுஷ்டான மார்க்கமா எந்த பாதையில் போனாலும் உனக்குன்னு ஒரு பாதை இருக்குப்பா, நீ இந்த பாதையில் நீ வரலாம் அப்படின்னு நமக்கு வழிகாட்டினவர் ஆதிசங்கர பகவத்பாதாள். அதனால சங்கர பகவத்பாதாளுடைய உத்தமமான விஷயத்தை நம்ம இன்னும் எவ்வளவு நேரம் வேணா பேசலாம். அதனால சங்கர பகவத்பாதாளுடைய அந்த வைசிஷ்யத்தை யாராவது ஒருத்தர் டெய்லி ஒரு ஸ்லோகத்தை சங்கர பகவத்பாதாள் பண்ண ஒரு ஸ்லோகத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம அதை ஒரு பாடமாக எடுத்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை மாறி போயிடும். அவ்வளவு வைசிஷ்யம். துவயி மயி சான்யத்ரைகோ விஷ்ணு வியர்த்தங்குப்பியசி மைய சகிஷ்ணு சர்வஸ்மின்னபி பஷ்ய ஆத்மானம் சர்வத்ரோத்ஸிருஜ பேதஜானம். உனக்கு நீ நான் அப்படிங்கக்கூடிய இந்த பேதம் எதுக்குப்பா? படித்தவன் படிக்காதவன் ஜாதி மதம் இதெல்லாம் எதுக்குப்பா பார்க்குற? எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த பகவான் தானேப்பா, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மனுஷர்கள்ட்ட மாத்திரம் இல்லை, எல்லா உயிர்கள்ட்டையும் இருக்கக்கூடியது அந்த பகவான் தான். அதனால இந்த பேதம்லாம் பார்க்காதப்பா. ஏன்னா நம்ம எவ்வளவு படிச்சிருந்தாலும் எல்லாம் ஒரு க்ஷண மாத்திரத்தில் நம்மளை விட்டு போயிடும். ஏதாவது ஒரு சந்தர்ப்பம், ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இது எல்லாமே போயிடும். பெயரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு அப்படிங்கிறார். நம்மளுடைய இந்த இது வரைக்கும் நம்மளை என்ன சொல்லுவா? ஒரு பேரை சொல்லி நம்மளை அழைப்பா. நம்மளுடைய சரீரம் பிராணம் போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், பாடி எப்போ ரிமூவ் பண்ண போகிறேன்னு தான் கேட்பா. நம்மளை ஒன்றும் ரொம்ப வச்சு கொண்டாட போகிறது கிடையாது. இத்தனை நாள் நம்ம சம்பாதிச்ச படிப்பாகட்டும், பேராகட்டும், பணமாகட்டும், வீடு வாசல் சொத்து சுகம் பந்துக்கள் உற்றார் உறவினர்கள் யாரும் நம்ம கூட வரப்போகிறது கிடையாது. மிருதம் ஷரீரம் உத்ஸ்ருஜ்ய காஷ்டலோஷ்ட சமம்க்ஷிதௌ விமுகா பாந்தவாயாந்தி தர்மஸ்தம் அனுகச்சத்தின்னு ஆச்சாரியால் சொல்கிறார். நமக்கு தர்மசாஸ்திரம் சொல்கிறது, இந்த சரீரம் போனதுக்கு அப்புறம் நம்மளை எல்லாரும் ஒரு கட்டையில் போட்டு எரிச்சுடுவா. நம்ம சொந்தக்காரால நம்மளை திரும்பி பார்க்காம நெருப்பு வச்சுட்டு திரும்பி பார்க்காம போயிடுவாளாம். அப்போ எதுப்பா நம்ம கூட வரும் அப்படின்னா, நம்ம பண்ண தர்மம் நம்ம கூட வருமா? நம்ம ஸ்வர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணுறது என்ன அப்படின்னா, நம்ம வாழும்போது நம்ம செஞ்ச தர்மம் தான். சிவவாக்கியர் சொல்கிறார், ஆடு நாடு தேடினும் யானை சேனை தேடினும் கோடி வாசி தேடினும் குறுக்கே வந்து இருக்குமோ அப்படிங்கிறார். ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்கிற தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே அப்படிங்கிறார். சிவவாக்கியர் சொல்லும்பொழுது, எத்தனையோ ஆடு மாடு தோட்டம் துறவு பண்ணை எல்லாம் வச்சுருக்கேள், எத்தனையோ மனுஷர்கள் உங்களை சுற்றி எல்லாம் வச்சுருக்கேள், பணம் புகழ் பேர் எல்லாம் வச்சுருக்கேள். நீங்கள் மரணிக்கும்போது இது ஏதாவது உங்களோட கூட வரப்போகிறதா? நம்ம பெற்றுட்டோன்னு நம்ம குழந்தை நம்ம கூட வரப்போகிறானா, அல்லது நம்ம மனைவி நம்ம கூட வரப்போகிறாளா, இல்லை நம்ம அப்பா அம்மா நம்ம கூட வரப்போகிறாளா, இல்லை அப்பா அம்மா போயிட்டான் நம்ம போக போகிறோமா? யாரும் நம்ம கூட வரப்போகிறதில்லை. தனியாக வந்தோம் தனியாக போக போகிறோம். நம்ம கூட வரக்கூடிய ஒரே விஷயம், சாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமேங்கிறார். தர்மஸ்தம் அனுகச்சதி. அதனால் வாழ்க்கையில் எல்லாரும் அந்த தர்ம வாழ்க்கையில் வாழணும். சூரிய உதயத்திலேருந்து அஸ்தமன பரியந்தம் நம்மளுடைய வாழ்க்கை தர்மம் என்ன சொல்கிறதோ அது பிரகாரம். நம்மளால் எவ்வளவோ பெரிய பெரிய தர்மங்கள் பண்ண முடியாமல் இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அவளால் என்ன முடியுமோ, இந்த லோகத்தில் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது, யாரும் வஸ்திரம் இல்லாமல் இருக்கக்கூடாது, யாரும் குளிர்லையும் மழையிலையும் வெயில்லையும் சிரமப்படக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்மளால் செஞ்சுண்டு பகவானை நம்ம ஸ்மரிச்சுட்டு இருந்தோமே ஆனால் நமக்கும் வாழ்க்கையில் மோட்சம் உண்டு அப்படிங்கக்கூடிய ஒரு வைசிஷ்யமான ஒரு விஷயத்தை நமக்கு ஆச்சாரியால் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார். அதனால் அந்த சங்கர பகவத்பாதாளை எல்லாரும் மனம் மொழி மெய்களால் நமஸ்கரித்து அவளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு கேட்டுண்டு இந்த பாஷணத்தை நான் இங்கே பூர்த்தி பண்ணிக்கிறேன். இந்த ரொம்ப உத்தமமான குழந்தைகள் இவ்வளவு நன்னா இவ்வளவு வித்வத்தோட இந்த சின்ன வயசுல இவ்வளவு ஸ்ரத்தையாக வந்திருக்கா. அவளுக்கெல்லாம் நம்ம இன்னும் மிகப்பெரிய ஒரு கரகோஷத்தை கொடுத்து அவளுக்கு நம்ம உற்சாகம் படுத்தலாம். भद्रं कर्णेभिः शृणुजामदेवाः भद्रं पश्येमाक्षभर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु
ஓம் சாந்தி 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 ஹரி ஓம். ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கெல்லாம் என்னுடைய நமஸ்காரங்கள். உங்கள் குருநாதருக்கும் எங்களுடைய நமஸ்காரங்கள். எங்கள் வேதபாடசாலை சார்பா, எங்கள் எஜமானர் சார்பா உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் பல மேடைகள் பார்க்கணும், இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும்னு நான் அந்த பரமேஸ்வரன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.